சிவாய நமஹ. ரிஷபராசிக்கு உண்டான பலன்களை கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். ரிஷபராசிக்கு இந்த 2025 அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா, ஜென்மஸ்தானத்திலே குரு பகவான் வக்ரகதியிலே செல்லக்கூடிய ஒரு காலம். பொதுவாகவே ஜென்ம குரு வனவாசம் அப்படின்னு பேரு. ஆனால் இந்த வக்ரகதியில் இருக்கக்கூடிய குரு பகவான் அப்படியே அவருடைய குணாதிசயம் வேறு விதமாக இருக்கும். நல்ல பலன்களை முதல்ல கொடுப்பார், ஒரு நல்ல விஷயம். அதே மாதிரி பார்த்தோம்னா பிப்ரவரி மாதம் 10ஆம் தேதி அவர் வக்ரத்தை நிவர்த்தி செய்து கொண்டு நேர்கதிக்கு மாறுவார். மேலும் மே மாதம் 11ஆம் தேதி குரு பகவானினுடைய பெயர்ச்சி அடைகிறது. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா மார்ச், ஏப்ரல், அப்புறம் அதில் வரக்கூடிய ஒரு 20 நாட்கள் மொத்தம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 80 தினங்கள் மட்டும்தான் அவர் உங்கள் ஜென்ம குருவாக கொஞ்சம் கெடுபலனை கொஞ்சம் கொடுக்கும்படியாக இருக்கிறார். மற்ற நேரத்திலெல்லாம் அவர் பெயர்ச்சி அடைந்து 2ஆம் பாவத்துக்கு போயிட்டார் அப்படின்னா உங்களுக்கு நல்ல பலன்களை இந்த 2025 பரிபூர்ணமாக அவர் தருவார். அப்புறம் இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா, இந்த வருடத்தினுடைய ஆரம்பத்தில் ராகு பகவான் 11ஆம் இடத்திலே இருக்கின்றார். 5ஆம் பாவத்திலே கேது பகவான். ரிஷபராசிக்கு இதுதான் ரொம்ப லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராகுவும் பாக்யஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கேதுவும் உங்களுக்கு ஒரு யோகம். வெளிநாடுகள், வெளியூர், வெளி மாநிலங்கள் சொல்லக்கூடிய ஒரு அமைப்புகளையும், அதே மாதிரி அந்த இடத்திலே சென்று வேலை செய்வதற்கும், அங்கே போய் ஒரு நல்ல ஒரு ஸ்திரமாக அந்த இடத்திலே ஒரு ஸ்திரத்தன்மையுடன் ஒரு வேலை வாய்ப்புகள் செட்டில் ஆவதுன்னு சொல்லுவாங்க. அப்படியான ஒரு யோக பலன்களையும் ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த 2025 வழங்குகிறது. மேலும் இந்த வருடத்தினுடைய சிறப்பு அப்படிங்கிறது குரு பகவானுடைய பெயர்ச்சி தான் உங்களுக்கு ரொம்ப சிறப்பு. ஏன் அப்படின்னா ஜென்ம குரு வனவாசம். உங்களை டார்கெட் பண்ணி யாரோ ஒருத்தங்க தாக்கிக்கிட்டே இருக்காங்க, ஒருத்தர் படிச்சுட்டே இருக்காங்கங்கிற போது என்னடா இவர் நம்மளை போட்டு அடிச்சுட்டே இருக்காரு, நம்மளால சமாளிக்கவே முடியலையே, நம்மளோட ஒரு இதுவாக இருக்காருன்னு நினைக்கும் போது அவருக்கு ஒரு வேறு விதமான ஒரு சங்கடம் உங்களை விட்டு இன்னொரு இடத்துக்கு அவர் போயிட்டாருன்னா உங்களுக்கு எப்போ ஏற்பட்ட அப்பா கிளம்பிட்டாருப்பா இவர் அப்படின்னு எப்படி ஒரு நிம்மதி பெருமூச்சு அடைவீர்களோ அப்படியான ஒரு நிம்மதி பெருமூச்சு இந்த வருடம் அடையவிருக்கிறீர்கள். ஏனால் ஜென்மத்தில் இருந்த குரு பகவான் அவர் பெயர்ச்சி அடைந்து 2ஆம் பாவத்திற்கு மாறிவிடுவார். அதனால் ஜென்ம குரு வனவாச அந்த தொல்லைகள் நிவர்த்தியாகும். அது மட்டும் இல்லாமல் 2இல் இருக்கக்கூடிய குரு பகவானினுடைய பார்வை உங்களுக்கு பரிபூர்ணமான நல்லவைகளை தரும். அதாவது அவருடைய சப்தம பார்வை உங்களுடைய அஷ்டமஸ்தானத்தை பார்க்கும். அதனால் அஷ்டமஸ்தானம் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா ஆயுள் ஸ்தானம். ஆயுள் ஸ்தானத்தை பார்க்க அப்படின்னாலே சம்பள உயர்வுகள், மன கஷ்டங்கள் நிவர்த்தி, தேவையற்று இருக்கக்கூடிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், மாமனார் மாமியார் வழியிலே வரக்கூடிய சில சொத்துக்கள் வரவு அப்படிங்கிறது பல நன்மைகள் உங்களுக்கு ஏற்படும் ரிஷபராசிக்காரங்களுக்கு. அப்புறம் குரு பகவானினுடைய பாக்கிய பார்வைன்னு பேர், விசேஷ பார்வை. அவருக்கு என்ன பார்த்தீங்கன்னா 5ஆம் பாவத்தையும் அதே போல 9ஆம் பாவத்தையும் விசேஷமாக பார்ப்பார். அப்பேற்பட்ட அந்த விசேஷ பார்வை ரிஷபராசிக்காரங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா 6ஆம் பாவத்தை 5ஆம் பார்வையாக பார்க்கிறார். 6ஆம் பாவம் அப்படிங்கிறது ரோகஸ்தானம். அதே போல கடின உழைப்புகள் இவைகளை எல்லாம் அவர் பார்க்கறதுனால என்ன அப்படின்னா கடின உழைப்புகள் நிவர்த்தியாகும். ரொம்ப எளிய முறையிலே உழைத்து அதன் மூலமாக பொருள் ஈட்டக்கூடிய நல்ல பலன்களை நீங்கள் பெறுவீர்கள். கடன் சுமை வெகுவாக குறையும். ரொம்ப கடன் இருக்கு, வீட்டு கடன் இருக்கு, அல்லது வேற ஏதோ நகை கடன் இருக்கு, அல்லது வேற ஏதோ ஒரு வாகன கடன் இருக்கு, அல்லது தொழில் கடன் இருக்கு, தொழில் அபிவிருத்திக்காக வாங்கின கடன் இருக்கு, அப்படிலாம் ஏதோ கடன் பல ரூபங்கள்ல இருக்கு இல்லையா? இது மாதிரி இருக்கக்கூடிய இந்த கடன்கள் எப்பேற்பட்ட கடனாக இருந்தாலும் அவைகள் எல்லாமே இந்த காலத்திலே வெகுவாக குறையும் ரிஷபராசிக்காரங்களுக்கு. ஏனென்றால் அந்த குரு பகவானினுடைய பார்வை 2025 பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கிறது ரோகஸ்தானத்திற்கு. அதே மாதிரி குரு பகவானினுடைய விசேஷ பார்வையாக இன்னொரு பார்வை 9ஆம் பார்வை. அந்த 9ஆம் பார்வை உங்களுடைய ஜீவனஸ்தானத்தை பார்க்கின்றார். 10ல் ஒரு பாவியாவது இருக்கணும்னு சொல்லுவாங்க. இந்த வருடம் உங்களுக்கு என்ன சிறப்பு அப்படின்னா 10ல் பாவிகள் மட்டும் இல்லை, பல நல்ல கிரகங்கள் இருக்கிறது. குருவினுடைய பார்வை ஜீவனஸ்தானத்தை பார்வை பெறுகின்றது. அதாவது ஜீவனஸ்தானம் அப்படிங்கிற அந்த இடத்துல ஏற்கனவே சனி பகவான் இருந்து கொண்டிருக்கிறார்.
சனி பகவான் ஜீவனஸ்தானத்தில் இருக்கக்கூடிய காலம் அப்படிங்கிறதுனால நல்ல உழைப்புகள், உடல் உழைப்புகள் அதிகரிக்கும். வேலை இல்லாதவர்களுக்கும் ஒரு வேலை நிச்சயமாக கிடைக்கும். அதனால ரிஷபராசிக்காரங்க இந்த வருடம் சும்மா இருக்க முடியாது. ஏதாவது ஒரு வேலைக்கு போயே ஆக வேண்டும். வேலை இல்லையே என்று இயங்குபவர்களுக்கு நிச்சயமான ஒரு வேலை கிடைக்கும். அது ஒரு நல்ல விஷயம். வேலை செய்பவர்களுக்கு வேலையிலே அதிக நேரங்கள் செலவிட வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகும். என்னங்க அதிக நேரம் வேலை செஞ்சால் இதுக்குன்னா சம்பளம் உயருமாங்கிற ஒரு கேள்வி இது சொல்லும் போதே உங்களுக்கு எழுந்துவிடும். அதற்கும் நல்லா பதில் சொல்கிறேன். கண்டிப்பாக சம்பள உயர்வு ஏற்படும். ஏனென்றால் குருவினுடைய பார்வை அங்கு கிடைக்கின்றபடியினாலே உங்களுக்கு நிச்சயமாக சம்பள உயர்வும் இந்த வருடம் எதிர்பார்க்கலாம். ஜீவனம் வலிமை அடையும். ஏற்கனவே ஒரு வேலை பார்த்து கொண்டிருக்கீங்க, பார்ட் டைமாக ஒரு பிஸ்னஸ் செய்யணும் அல்லது இன்னொரு தொழில் செய்யணும், இன்னொரு படிப்பு படித்தா நல்லபடியாக நான் இன்னும் அபிவிருத்தி செய்து கொள்ளலாம் என்று இயங்குபவர்களுக்கு அப்படியான ஒரு நல்ல அமைப்புகள் உருவாகும். அதனால ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த வருடம் அமோக வளர்ச்சிகள் அடையக்கூடிய வருடமாக குருவினுடைய பார்வை 9ஆம் பார்வை உங்களுடைய ஜீவனஸ்தானத்தை பார்க்கின்றபடினாலே கிடைக்கின்றது. அப்புறம் இன்னொரு சிறப்பு என்னன்னா, ராகு கேதுவினுடைய பயிற்சிகள். ராகு பகவான் ஜீவனஸ்தானத்திற்கும் அதே போல கேது பகவான் 4ஆம் இடத்திற்கும் வருகிறார். கேது பகவான் அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா மணி மந்திர ஔஷத காரகனாகவும் அதே போல ராகு பகவான் போககாரகனாகவும் இருப்பவர். போககாரகன் 10ல் வர்றதுனால என்ன ஒரு நல்லதுன்னு முதல்ல தெரிஞ்சுங்க. கடின வேலைகள் குறையும். கடினமான வேலைகள் செய்ய வேணும். நிறைய நேரம் வேலை செய்யக்கூடிய இருக்கும். ஆனால் அந்த ராகுவினுடைய பயிற்சிக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா வேலைகள் சுமூகமாக இருக்கும். ரொம்ப கஷ்டமான வேலைகள், ரொம்ப எளிமைய வேலைகள் இருக்கும். ரொம்ப நேரம் தூக்கத்துக்கு எடுத்து செய்யக்கூடிய வேலையாக இருந்தால் கூட அவைகள்லாம் உங்களுக்கு சாஸ்வதமான முறையிலே, உங்களுக்கு சாவுகாசமான முறையிலே இருக்கும்படியான சூழ்நிலைகளை உருவாக்கும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா கேது பகவான் 4ஆம் பாவத்திற்கு வரக்கூடிய காலம், அதாவது மணி மந்திர ஔஷத காரகனாக இருக்கக்கூடிய ஞான மோட்ச காரகனாக இருக்கக்கூடிய அந்த கேது பகவான் 4ஆம் பாவத்தில் வரக்கூடிய காலம் அப்படிங்கிறதுனால வீடு இல்லை அப்படின்னு இயங்குபவர்கள், அல்லது ஒரு இடம் வாங்க வேண்டும் அப்படின்னு இயங்குபவர்கள், அல்லது ஒரு வாகனம் வாங்க வேண்டும் அப்படின்னு இயங்குபவர்கள், சொந்த வீட்டுக்கு எப்போதாங்க கொடுத்தனம் போவோம், எவ்வளவு நாள் தான் இந்த வாடகை வீட்டிலே இருக்க வேண்டும் என்று இயங்குபவர்கள், அல்லது சொந்த வீடு இருந்தும் அதிலே கொடுத்தனம் செய்ய முடியாமல் வாடகை வீட்டிலே இருப்பவர்கள் அப்படின்னு பூர்வீக சொத்துக்கள் இருந்தும் அதை பூர்ணமாக அனுபவிக்க முடியாதவர்கள், இது மாதிரி இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் அந்த பிரச்சனைகள் எல்லாம் நிவர்த்தி செய்யப்பட்டு பரிபூர்ணமான நல்ல அனுகிரகங்கள் பெறும்படியாக ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த 2025 அமைகிறது. அதனால இந்த வருடம் அமோக வளர்ச்சிகள் அடையக்கூடிய வருடமாக அமைகிறது. இந்த வருடம் ரிஷபராசிக்காரங்க முக்கியமாக செய்ய வேண்டிய ஒரு அற்புதமான விஷயம் என்ன அப்படின்னா, மகாலட்சுமியை வணங்குவது மிக மிக முக்கியம் ரிஷபராசிக்காரங்களுக்கு. பொதுவாகவே சுக்கிரனினுடைய ஆதிக்கம் கொண்டவர்கள் ரிஷபராசிக்காரர்கள். அதனால் ரிஷபராசிக்காரர்கள் எப்போதுமே மகாலட்சுமியை வணங்க வேண்டும். எந்த கோவிலாக இருந்தாலும் பார்த்தாலும், சிவன் கோயிலாக இருந்தாலும் சரிதான், அல்லது அம்பாள் கோவிலாக இருந்தாலும் சரிதான், பெருமாள் கோவிலாக இருந்தாலும் சரிதான், பிள்ளையார் கோவிலாக இருந்தாலும் சரிதான், அதே போல ஒரு முருகன் கோவிலாக இருந்தாலும் சரிதான். இந்த கருவறை இருக்கும் போது இருக்கு இல்லையா, அந்த கருவறைக்கு மேல் பார்த்தோம் அப்படின்னா அங்கே லக்ஷ்மியை பொருத்தி இருப்பார்கள். அதுக்கு கஜலக்ஷ்மி அப்படிங்கிற மாதிரியாக அந்த துவார லக்ஷ்மியை அங்கே பொருத்தி இருப்பார்கள். ஏனென்றால் இந்த இடம் லக்ஷ்மி கடாட்சமாக இருக்க வேண்டும், இந்த இடத்திலே அஷ்டலக்ஷ்மிகளும் வாசம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். எந்த கோயிலாக இருந்தாலும், எந்த சிவனாக இருந்தாலும் சரி, எந்த சாமியாக இருந்தாலும் எங்க கருவறைக்கு மேல் பார்த்தோம் அப்படின்னா அர்த்த மண்டபத்தில் இருந்து கருவறைக்குள் நுழையிறதுக்கு அந்த இடத்துல மேல் பார்த்தோம் அப்படின்னா அந்த இடத்துல லக்ஷ்மியை பொருத்தி இருப்பார்கள். அதாவது லக்ஷ்மியை செதுக்கியிருப்பாங்க அந்த இடத்துல. எதற்காக அப்படின்னா லக்ஷ்மி கடாட்சம், இறைவனை வணங்குபவர்கள் எல்லாருக்குமே அந்த லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்க வேண்டும் அப்படிங்கிறதுனா. அதால குறிப்பாக அந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு லக்ஷ்மியினுடைய அனுகிரகம் மிக 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 அவசியம். அதற்கு என்ன செய்யலாம்னா, உங்களுடைய வாரநாதன், அதாவது உங்களுடைய ராசிநாதனுடைய வாரம் வரக்கூடிய நாள் வெள்ளிக்கிழமை. அந்த வெள்ளிக்கிழமையிலே காலை 6 மணி முதல் 7 மணி வரை இருக்கக்கூடிய காலம் அற்புதமான சுக்கிர ஹோரை. அந்த சமயத்திலே மகாலட்சுமிக்கு உண்டான மகாலட்சுமி அஷ்டகம் அப்படிங்கிற அந்த மந்திரம், நமஸ்தே அஸ்து மகாமாயே ஸ்ரீபீடே சுரபூஜிதே சங்கு சக்கர கதாஹஸ்தே மகாலட்சுமி நமோஸ்துதே அப்படின்னு வரும். அந்த 8 ஸ்லோகங்கள் கொண்டதாகவும் பல ஸ்ருதிகளையும் கொண்டதாக அந்த ஸ்லோகம் இருக்கும்.
அந்த ஸ்லோகத்தை பாராயணம் செய்து வந்தீர்களே ஆனால் நல்ல பலன்களை பெறுவீர்கள். மகாலட்சுமிக்கு பிடித்தது சுவாசினி அர்ச்சன பிரீதாதி நமஹ. அதாவது வீட்டிற்கு வரக்கூடிய சுமங்கலிகளுக்கு ஆராதனை செய்வது, குங்குமம் கொடுக்கறது, அவங்களுக்கு ஒரு அவிக்கை துணி கொடுக்கிறது, புஷ்பம் கொடுக்கிறது, பழம் கொடுக்கிறது, வெற்றிலை பாக்கு கொடுப்பது மகாலட்சுமிக்கு பிடித்தது. அதனால உங்களுடைய இல்லத்தில் வரக்கூடிய சுமங்கலிகளுக்கு இந்த மாதிரியான வஸ்துக்களை கொடுத்து, இல்லை மாதிரி இல்லைனா கூட ஒரு குங்குமத்தை கொடுத்து வழி அனுப்பி வையுங்கள். நல்ல பலன்களை இந்த 2025 ரிஷபராசிக்காரர்களுக்கு வழங்கும். சிவாய நமஹ. ரிஷபராசி அன்பிற்குரிய ரிஷபராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் ராசியில் இருக்கிற குரு பகவான் 2 மற்றும் 3ஆம் இடங்களில் சஞ்சாரம் பண்ண போகிறார். இந்த வருஷத்தில் லாபஸ்தானத்துக்கு சனி வரப்போகிறாரு. இதனால் உங்களுக்கு பதவி, செல்வாக்கு, கௌரவம், தனலாபம், திரவிய லாபம், பொருள் லாபம், வியாபார லாபம், உத்தியோக லாபம்னு எல்லா விதமான லாபமும் கிடைக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும். பணப்புழக்கம் அதிகரிக்கும், வருமானம் அதிகரிக்கும். 2ஆம் இடத்துக்கு குரு பயிற்சி ஆகிறதுனால 8ஆம் இடத்தையும் 10ஆம் இடத்தையும் 12ஆம் இடத்தையும் குரு பார்க்க போகிறாரு. 6, 8, 10 6, 8, 10 ஆகிய இடங்களை பார்க்கறதுனால உங்களுக்கு ருண ரோகங்கள் விலகக்கூடிய ஆண்டாக இருக்கும். சிலருக்கு கடன் ஜாஸ்தி ஆகுங்க. அந்த கடன் உங்களுக்கு சொத்து சேர்க்கையின் காரணமாக இருக்குமே தவிர நஷ்டத்துக்காக இருக்காது. அனாவசியமான செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்காது. இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் இந்த வருஷத்துலேருந்து 2028 வரைக்கும் ரிஷபராசி நண்பர்கள் கடைபிடிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, அடுத்தவங்களை நம்பி பிஸ்னஸ் பண்ணாதீங்க. உங்களுடைய சுயமுயற்சியில் மட்டும்தான் பிஸ்னஸ் பண்ணணும். நீங்கள் உழைக்கிற உழைப்பில் வரக்கூடிய பணத்தை சேமித்து வைக்கிறதுக்கு பாருங்கள். நீங்கள் தான தர்மம் பண்ணுறேன், நான் செலவு பண்ணுறேன், அதெல்லாம் செலவு, அதாவது படாடோப செலவு பண்ணுறது, தண்ட செலவு பண்ணுறதெல்லாம் தவிர்த்துட்டிங்கனாலே பாதி கஷ்டம் முடியும். வரக்கூடிய அடுத்த 2028 வரக்கூடிய விரய சனி உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்காமல் இருக்கணும்னா இப்போத்துலேருந்தே சேமிப்பை அதிகப்படுத்துங்கள். அதே மாதிரி குறிப்பாக உங்களை இப்போ சனி பகவான் லியூர் பண்ணுவார். லியூரிங் அப்படின்னு சொன்னால் இங்கிலீஷில் LURE லூர் அப்படின்னு சொன்னால் உங்களை ஆசை காட்டி இழுக்கிறது, அட்ராக்ட் பண்ண. இந்த எலிக்கு மசால் விட வைக்கிற மாதிரி உங்களுக்கு எந்த இடத்துல கை வச்சாலும் பணம் வரா மாதிரி, அதாவது நீங்கள் தொட்ட இடம் தான் தங்கமாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதே சமயம் தவறான நபர்களின் அறிமுகம் கிடைக்கிறதுக்கும் இது காரணத்தை ஏற்படுத்தி கொடுப்பாரு. கவனமாக இருந்துக்கோங்க. உங்களுடைய தகுதிக்கு குறைவான நபர்களிடமிருந்து விலகி இருக்க முயற்சி பண்ணுவது நல்லது. படிக்கின்ற குழந்தைகளுக்கு மேன்மைகள் கிடைக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்க போகிறது. அதனால் குழந்தைகளை பற்றிய கவலை வேண்டாம். ஆன்மீக நாட்டம் இந்த ராசியில் பிறந்தவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. குலதெய்வ வழிபாடு செய்கிறது விசேஷ பலன்களை ஏற்படுத்தும். 3ஆம் இடத்து செவ்வாய் உங்களுக்கு வழக்குகளில் வெற்றி, நிலம் சார்ந்த விஷயங்களில் வெற்றி, பூமி தொடர்பான விஷயங்களில் லாபத்தை ஏற்படுத்துதல் போன்ற விஷயங்கள் நடக்கும். தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் மருத்துவ ரீதியாக உதவிகள் கிடைத்தாலும் நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மொத்தத்தில் ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் அனைத்து விதமான லாபங்களையும் தரக்கூடிய ஆண்டாக இருக்குது. ஏன்னா சனி உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரனுக்கு நண்பனான சனி லாபஸ்தானத்துக்கு வரதுனால பதவியை கொடுப்பாரு, செல்வாக்கை கொடுப்பாரு. உங்களுடைய தகுதிக்கேற்ற வருமானத்தை அதிகப்படுத்துறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்துவார். உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துக்கு சனி பார்வை இருக்கிறதுனால எதிரிகள் அடங்கி இருப்பார்கள். எதிரிகளால் உங்களுக்கு தொந்தரவுகள் இருக்காது. இந்த வருஷத்துக்கு உண்டான பரிகாரம், ரிஷபராசி நண்பர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னு பார்த்தா, இந்த வருஷம் முழுவதும் புதன்கிழமை தோறும் பெருமாளுக்கு துளசி மாலை சாற்றி வழிபட்டு வாருங்கள். பெருமாளை வணங்குவதன் மூலமாக பணப்புழக்கம் அதிகரிக்கும், செல்வாக்கு அதிகரிக்கும். உங்கள் கௌரவத்திற்கு எந்த பாதிப்பும் வராது. உங்களுடைய எதிரிகள் பக்கத்தில் வந்தால் கூட உங்களை எந்த தொந்தரவும் பண்ணாமல் இருக்கிறதுக்கு அந்த பரந்தாமனின் அருள் உங்களுக்கு துணையாக இருக்கும். துளசி மாலை சாற்றி வழிபடுவது மட்டுமே உங்களுக்கு அரணாக இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான பரிகாரம். ரிஷப ராசி அன்பர்களுக்கு இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ரிஷப ராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் கார்த்திகை நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்கள், ரோகிணி நட்சத்திரம் மற்றும் மிருகசீட நட்சத்திர அன்பர்கள் 1, 2 பாதம் கொண்டவர்கள் இந்த ரிஷபராசி. இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு தெரிஞ்ச விஷயம் என்னன்னா, உழைக்கணும், பணம் சம்பாதிக்கணும், குடும்பத்தை நல்லா பார்த்துக்கணும். அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் ரிஷபராசி என்பவர்கள். ஆனால் அதுலேயுமே நிறைய பேர் குடும்பத்தினால கஷ்டப்படக்கூடிய ஒரு ரிஷபராசி என்பவர்கள் நிறைய பேர் இருக்கீங்க. வேலையில் நிறைய பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய ரிஷபராசி என்பவர்கள் இருக்கீங்க. இந்த மாதிரி இருக்கக்கூடிய ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த புத்தாண்டு இந்த மாதிரி பலன் கொடுக்க தான் பார்க்க போகிறோம். இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு ராசியில இருந்த குரு பகவான் 2ஆம் இடத்துக்கு போறார். அப்பாடா, இனிமே நான் பொழைச்சிக்குவேன் சார் அப்படின்னு கேட்கக்கூடிய நிலையில இருக்கக்கூடிய கண்டிப்பா வெற்றி உண்டு. அதே போல உங்க ராசிக்கு 11ஆம் இடம் சொல்லக்கூடிய லாபஸ்தானத்துல சனி பகவான் வராரு. அப்ப லாபங்கள் நிறைய உண்டு. அதே போல குரு பகவான்
2ஆம் இடத்துல இருக்க போறாரு. 11ஆம் இடத்துல இருந்த ராகு பகவான் 10ஆம் இடத்துக்கு பயிற்சியாக போறார். 5ஆம் இடத்துல இருந்த கேது பகவான் 4ஆம் இடத்துக்கு பயிற்சியாகிறார். இந்த மாதிரி ரிஷப ராசி அன்பர்களுக்கு இந்த வருஷம் ஜாக்பாட் அப்படின்னு சொல்லலாம் கண்டிப்பா. ஏன்னா எல்லா கிரகங்களிலுமே சூப்பரா இருக்கு. நீண்ட காலத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ரிஷப ராசி என்பவர்கள் தொடர்ந்து ஒரு மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு சில ஜாதக அமைப்புகளுக்கு ஒரு 10 வருடம் கூட சொல்லலாம். நல்லா இருக்க ஜாதகங்களுக்கு கண்டிப்பா மினிமம் 3 வருஷம் பிரச்சனைகள் நிறைய சந்திச்சுட்டு இருந்தீங்க கடந்த காலகட்டத்தில். அந்த மாதிரி இருக்கக்கூடிய ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த குரு தனஸ்தான அதிபதி தனக்காரகன் சொல்லக்கூடியவர் 2ஆம் இடத்துல இருக்கிறது மிகப்பெரிய தன வரவுகளை கொடுக்க போகுது. முதல்ல பார்த்தீங்கன்னா யாருக்கெல்லாம் பணம் பிரச்சனை, எல்லா ரிஷபராசி என்பவர்களுக்கும் நான் முதல்ல சொன்ன மாதிரி பணம் சம்பாதிக்கணும், நல்லா சிறப்பா இருக்கணும், குடும்பத்தை பார்த்துக்கணும், வீடு வண்டி வாகனம் வாங்கணும், அப்படி வாழ்க்கையை ஓட்டக்கூடியவர்கள் அது இல்லாம இருந்தனால நிறைய பிரச்சனை சந்திச்சிட்டீங்க. அவங்களுக்கு எல்லாருக்குமே பண வரவுகள் உள்ள வருடமாக 2025ஆம் ஆண்டு இருக்க போகுது கண்டிப்பா. அதனால நிறைய முக்கியமான செயல்கள் எதெல்லாம் தடையா இருந்ததோ இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய ரிஷபராசி என்பவர்கள் ஒரு வீட்டில் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் பண்ணணும்னா கூட பணம் இல்லை, பண நெருக்கடி இருக்கு, என்னால் செய்ய முடியலன்னு தவிர்த்தவர்கள் இந்த வருஷம் நிறைய சுப நிகழ்ச்சிகளை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக இருக்க போகுது. அதே போல குடும்பஸ்தானத்தில் குரு பகவான், அந்த குடும்பஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் இருந்த சண்டை சச்சரவுகள், நான் முதல்ல சொன்ன மாதிரி ரிஷபராசி என்பவர்களுக்கு அதுலேயுமே பிரச்சனை இருந்தது. ஃபேமிலியில் கணவன் மனைவிக்குள்ள சண்டை, அம்மா அப்பா கூட சண்டை, கூட பிறந்தவங்களுக்கு சண்டை, இந்த மாதிரி இருந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு குருவுடைய 2ஆம் இடத்துல வரும்பொழுது பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் இருக்கக்கூடிய சண்டைகள் விலகக்கூடிய ஒரு அற்புதமான வருஷமா இந்த 2025ஆம் ஆண்டு போகுது. உங்க குடும்பத்துல யாரெல்லாம் உங்களை ஏமாத்துறாங்களோ அவங்களே உதவ போறாங்க. உங்ககிட்ட யார் சண்டை போட்டாங்களோ அவங்களே உதவ போறாங்க. அப்பதான் உங்களுக்கு தெரியும், ஓ இது நேரம் தான், எனக்கு நேரம் சரியில்லைனாலும் அவங்க அது மாதிரி இருந்திருக்காங்கன்னு யோசிக்கக்கூடிய ஒரு நேரமா இருக்கு. ஏன்னா இயற்கையாவே யாருமே பாத்தீங்கன்னா வேணும்னே செய்யறது கிடையாது. அதுவும் குடும்பத்துல, அதுவும் ரிஷபராசி என்பவர்களுக்கு நீங்க அந்த அளவுக்கு அவங்கள பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. அதனால அவங்க உங்களை ஏமாத்த போறது கிடையாது, உங்ககிட்ட பெர்மனண்டா சண்டை போடுறாங்க. உங்களுடைய நேரம் சரியில்லாதனால அந்த பாதிப்புகள் அடைஞ்சிருப்பீங்க. அந்த சூழ்நிலைகள் மாறுவதற்கான வாய்ப்புள்ள வருஷமா 2025ஆம் ஆண்டு இருக்க போது. அதே போல தொழில மிகப்பெரிய வளர்ச்சி. ஏன்னா சனி பகவான் லாபஸ்தானத்தில் வருவது மிக மிக சிறப்பு. ஏன்னா ஒரு கிரகம் சனி அப்படின்னு சொல்லக்கூடியவர் கர்மக்காரன், தொழிலை கொடுக்கக்கூடியவர் இந்த சனி பகவான் தான். உங்க ஜாதகத்துல சனி நல்லா இருந்தா மட்டும்தான் உங்களால தொழிலே செய்ய முடியும். அந்த தொழில் செஞ்சா கூட பெரிய லெவல்ல சம்பாதிக்க முடியாது சனி பகவான் நல்லா இல்லைன்னா. ஆனா கோச்சாரத்துல இந்த வருஷம் சனி பகவான் மார்ச் மாசத்துக்கு மேல உங்க ராசிக்கு 11ஆம் இடம் சொல்லக்கூடிய லாபஸ்தானத்துல பயணிக்க போறாரு. இது பாத்தீங்கன்னா ஒரு வருஷம் மட்டும் கிடையாது, 2025 மட்டும் கிடையாது, அடுத்த 2.5 வருடங்கள் இருக்க போறாரு. அப்ப ரிஷபராசியில நீண்ட நாளா தொழில நஷ்டத்தை மட்டுமே சந்தித்தவர்கள், நீண்ட நாளா தொழில வளர்ச்சியே இல்லை, கடனுடைய அளவு அதிகமாயிடுச்சுன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த வருஷம் நிறைய லாபம் வரப்போகுது. அதன் மூலமாக உங்களுடைய நீண்ட நாளா இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகளை தீர்ப்பீங்க. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா நிறைய நிம்மதியான சூழ்நிலை. அப்பாடா இருக்கிற கடன்லாம் அடைச்சிட்டு நான் இதுக்கப்புறம் பெரிய பிரச்சனை கிடையாது, நான் இதுக்கப்புறம் அப்படியே ரன் பண்ணா போன்ற மனநிலை வரக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக இந்த ரிஷபராசி என்பது இருக்க போகுது. மேஜரா கடன் தான் சார் பிரச்சனை. ஏன்னா ரிஷபராசிக்காரங்க ஃபோன் பண்ணும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு ஹவுசிங் லோன் இருக்கு, எனக்கு பர்சனல் லோன் இருக்கு, பிசினஸ் லோன் இருக்கு, வெளியில கடன் வாங்கியிருக்கேன், டாக்குமெண்ட் வச்சு வாங்கியிருக்கேன், இந்த மாதிரி சொல்லக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்கீங்க. அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த வாட்டி பண வரவுகள் நிறைய உண்டு. உங்களுடைய கடன் பிரச்சனைகள் மெயினா தீரும். அதே போல வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு பாத்தீங்கன்னா இடம் மாற்றத்துடன் ஒரு வேலை மாற்றம் இருக்கு, அதை பண்ணிக்கோங்க. பாத்தீங்கன்னா நீங்க உங்களுக்கு டெவலப்மெண்ட் இல்லை சார், நான் ஒரு இடத்துல வேலை செய்யறேன், நான் ஒரே பொசிஷன்ல தான் இருக்கேன், என்ன அதுக்கு மேல போக விட மாட்டாங்க, எனக்கு ப்ரமோஷன் கிடைக்கல, எனக்கு சம்பள உயர்வு இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்க அங்கே இருந்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனைகள் தான் வரும். வர்ற மார்ச்க்கு அப்புறம் மேக்குள்ள கண்டிப்பாக ஒரு இடமாற்றத்துடன் வேலை மாற்றம் இருக்கு. இடமாற்றம் அப்படின்னா நீங்க இருக்கிற சிட்டில இருந்து பக்கத்து சிட்டிக்கு டிராவல் ஆகலாம், இல்ல அதர் ஸ்டேட் அதர் கண்ட்ரிக்கு போகலாம். என்ன பொறுத்த வரைக்கும் முக்கியமா அந்த குருவுடைய பார்வை, 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் 7ஆம் பார்வையை 8ஆம் இடத்தை பார்க்க போறாரு. அந்த 8ஆம் இடத்தை பார்க்கும்போது வெளிநாடு பயணம் கண்டிப்பா உண்டு. ஒண்ணு உங்க ஆபீஸ்லயே அனுப்பலாம், இல்ல நீங்க ஏதாவது வகையில முயற்சி பண்ணலாம். ஏற்கனவே
ஏற்கனவே முயற்சி பண்ணி வச்சிருப்பீங்க, அதெல்லாம் நடக்காம இருந்திருக்கும், அதெல்லாம் பயணம் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக இந்த 2025ஆம் ஆண்டு இருக்க போது. நிறைய சம்பாதிக்க போறீங்க, குடும்பத்தோட அங்க செட்டில் ஆகிறதுக்கான ஒரு சூழ்நிலைகள் இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு கண்டிப்பா 2025ஆம் ஆண்டு உண்டு. அதே போல ஏற்கனவே ஒரு கம்பெனில வேலை பார்க்குறீங்க, அங்கேயே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொமோஷன் கண்டிப்பா வரும். இது யாரு கவனமா இருக்கணும் இந்த வருஷம் அப்படின்னா, கவர்மெண்ட் வேலையில இருக்கக்கூடியவர்கள் கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஏன்னா அரசாங்க வேலையில இருக்கக்கூடிய நபர்கள் 10ஆம் இடத்தை குரு பார்ப்பார். அப்ப அந்த பதவிகள் ஏதாவது இருக்கீங்க, ஒரு நல்ல பொசிஷன்ல இருக்கீங்கன்னா அதை மட்டும் சேஃப்கார்ட் பண்ணிக்கிறது நம்ம ரொம்ப நல்லது. அதுல ஏதாவது ஒரு பிரச்சனைகள், ஒரு அலிகேஷன்ஸ் இதெல்லாம் வரதுக்கான சூழ்நிலைகள் இருக்கு, அதை மட்டும் கவனமா இருங்க. அதே மாதிரி நீங்களா எதிர்பார்த்து ஒரு இடத்துக்கு டிரான்ஸ்பர் ஆகும்னு அதை மட்டும் எதிர்பார்க்காதீங்க, அதுல உங்களுக்கு கண்டிப்பா தொல்லைகள் வரும், கேர்ஃபுல்லா இருங்க. ஆனா அரசாங்க வேலையை முயற்சி செய்யக்கூடியவர்களுக்கு கண்டிப்பா அரசாங்க வேலை உண்டு. ஏன்னா குரு பகவான் 10ஆம் இடம் சொல்லக்கூடியத பதவிகளை கொடுக்கக்கூடிய இடம், பட்டங்களை கொடுக்கக்கூடிய இடம். ஏற்கனவே பதவியில் இருக்கிறவங்களுக்கு தான் பிரச்சனையே தவிர மற்றபடி புதிய ஒரு வேலை வாய்ப்பு, பேங்க்ல வேலை வாய்ப்பு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய நேரம். நீண்ட நாளா ரிஷபராசி என்பவர்கள் நான் ஒரு பேங்க்ல வேலை வாங்கணும், ஒரு கவர்மெண்ட் செக்டர்ல நான் ஒரு IAS ஆஃபீஸர் ஆகணும், ஒரு IPS ஆஃபீஸர் ஆகணும், இல்லை கிரேட் 1 கிரேட் 2 இது மாதிரி நிறைய விஷயங்களை யோசிச்சு வச்சிருப்பீங்க, அதுக்கு முயற்சிகள் பண்ணியிருப்பீங்க. சில நேரம் பார்த்தீங்கன்னா கடைசியில் கூட சில 1 மார்க் 2 மார்க்லாம் மிஸ் ஆயிருக்கும். அந்த மாதிரி இருக்கவங்க இந்த 2025ஆம் ஆண்டு முயற்சி பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு அரசாங்க வேலை உறுதியா உண்டு. பேங்க்ல நல்ல இடத்துல உங்களுக்கு நல்ல பொசிஷன்ல வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான அற்புதமான நேரமாக இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு இருக்க போது. மெயினா பாத்தீங்கன்னா இந்த வருஷம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் உடல்நிலை சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் கவனமா இருக்கும். ஏன்னா குருவுடைய பார்வை 5ஆம் இடத்து பார்வை 6ஆம் இடத்துல வர்றதுனால உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல குரு பார்வை இருக்கிறதுனால உடல் ரீதியான விஷயங்களை கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கும். நிறைய அலைச்சல் இருக்கதான் செய்யும், அலைஞ்சாதான் சம்பாதிக்க போறீங்க, அது எந்த டவுட்டும் கிடையாது. அட் த சேம் டைம் நீங்க சைட் பை சைடு உங்களுடைய உடல் நலத்திலையும் கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. ஏற்கனவே உங்களுக்கு ஒரு BP இருக்கு, சுகர் இருக்கு, ஒரு ஏஜ்டு பர்சனா இருக்கீங்க, அவங்களாம் ரெகுலரா அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா எந்த பிரச்சனையும் வராது, இல்லைன்னா கொஞ்சம் பாதிப்புகள் வரும். அதே போல இந்த காலகட்டத்துல திருமணம் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஏன்னா குரு பகவான் 2ஆம் இடத்துல வராரு, அது எந்த டவுட்டும் கிடையாது, குடும்பஸ்தானத்துல வர போறாரு, கல்யாணம் ஆக போகுது. அதே நேரத்தில் அவருடைய பார்வை 6ஆம் இடத்துல இருக்கனால திருமணம் ஆனவர்களுக்கு சில பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா உங்களுடைய ஃபேமிலியை ரன் பண்றது ரொம்ப நல்லது. ஏன்னா குடும்பம் இல்லை அப்படின்னா ரிஷபராசி என்பதால் வாழவே முடியாது. மனைவி இல்லாம, குழந்தை இல்லாம, குடும்பத்துல அம்மா அப்பா இல்லாம வாழவே முடியாதவர்கள் இந்த ரிஷபராசி என்பவர்கள். ஆனா கொஞ்சம் கவனமா இருந்து அந்த குடும்ப உறுப்பினர்களுடைய அன்பு ஆதரவை கரெக்டா மெயின்டைன் பண்ணிட்டே எந்த பிரச்சனை கிடையாது. அதே போல இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த வருஷம் பாத்தீங்கன்னா மெயினா பூர்வீக சம்பந்தமான விஷயத்துல அனுகூலமான சூழ்நிலை உண்டு. பூர்வீக சொத்து வர வேண்டிய இருக்கு, அவங்களுக்குலாம் வரும். பூர்வீகத்துல ஒரு வீடு கட்டணும்னு நினைப்பீங்க, அதெல்லாம் கட்ட வேண்டிய சூழ்நிலைகள் வரும். அதே போல பூர்வீகத்துல ஏற்பட்ட பிரச்சனைகள் முதல்ல பாத்தீங்கன்னா ஒரு பூர்வீக சொத்துன்னு கேட்கும் போதே அங்க அண்ணன் சண்டை போட்டிருப்பாரு, தம்பி சண்டை போட்டிருப்பாங்க, அக்காவால சில பிரச்சனைகள் வந்திருக்கும். இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைகள் கடந்த காலகட்டத்தில் நடந்திருக்கும். அந்த பிரச்சனைகள்லாம் நிவர்த்தியாகி உங்களுக்கு நல்ல இடத்துல, ஏன்னா 5ஆம் இடத்துல பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல பூர்வீக ஸ்தானத்துல கேது இருக்கும்போது கண்டிப்பா ஒரு கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு போயிருப்பீங்க பூர்வீக சொத்துல. அந்த பிரச்சனைகள்லாம் நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு அற்புதமான வருஷமாகவும் 2025ஆம் ஆண்டு இருக்க போது. அதே போல இந்த வருஷம் பாத்தீங்கன்னா ரிஷப ராசி அன்பர்களுக்கு வீடு சம்பந்தப்பட்ட விஷயத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா 4ஆம் இடத்துல கேது பகவான் வரார். அதனால 4ஆம் இடத்துல கேது பகவான் வர்றதுனால நீங்க வீடு, வண்டி, வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல உங்களுக்கு அமையும். ஆனா அதிக இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு போகாதீங்க, அதிக கடன் வாங்கி வீடு வாங்காதீங்க. நீங்க உங்களுக்கு என்ன தேவையோ, ஏன்னா ரிஷபராசின்னு சொன்னாவே நம்ம கரெக்டா ஒரு நல்ல வீட்டுல இருக்கணும், நல்ல சொகுசா வீடு இருக்கணும் அப்படின்னு நினைச்சு பெரிய வீடை எதிர்பார்க்கக்கூடியவர்கள் இந்த ரிஷபராசி என்பவர்கள். அவங்க மட்டும் என்ன பண்ணுங்க, கையில இருந்து அதிகமாக வாங்கிக்கிங்க, தப்பு இல்லை. ஆனா லோன் ஃபுல் அமௌண்ட் போறேன், ஏன்னா லோன்லாம் ஈஸியா கிடைக்கும். ஏன்னா 6ஆம் இடத்துல குரு பார்க்கும்போது லோன் ஃபுல் அமௌண்ட் கிடைக்கும். லோன் ஃபுல் அமௌண்ட் கிடைக்கிறதுனால பெரிய வீட்டுக்கா போறேன்னு சொல்லி மாட்டிக்காதீங்க, அதுல பிரச்சனைகள் கண்டிப்பா வரும். மொத்தத்துல இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு பண வரவுகளை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு உள்ள வருஷமா இருக்க போது. தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு நிறைய வாய்ப்புகள் கண்டிப்பா வரதுக்கான வாய்ப்புகள் உள்ள வருஷமாக இந்த 2025ஆம் ஆண்டு இருக்க போகுது. சுக்கிர பகவானை தன்னுடைய அதிபதியாக கொண்டு காலபுருஷன் ராசிக்கு 2ஆம் இடத்தில் அமர்ந்து தன்னுடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றிலும் ஒரு இனிமையும் ஒரு மகிழ்ச்சியையும் மற்றவர்களுக்கு ஏற்படுத்த வேண்டும் என்ற செயல்பாடுகளை அதிகமாக கொண்ட நபர்களில் முதன்மையான நபர்களான ரிஷபராசி அன்பர்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் இந்த 2025 ஏற்பட போகின்ற மாற்றங்கள்,
உங்களுடைய வாழ்க்கையில் இந்த 2025 ஒரு மிகப்பெரிய முன்னேற்றமான சூழ்நிலைகள் கிரகங்கள் அற்புதமாக கொடுக்க போகுது. 24 எதிர்பார்க்காத செயல்பாடுகள், எதிர்பார்த்த பல விஷயங்கள் நடக்கவே இல்லை அப்படிங்கிற சூழ்நிலையெல்லாம் நீங்கள் கடந்து வந்திருக்கீங்க. எப்போவுமே பார்த்தீங்கன்னா என்னோடய இயல்பாகவே என்னோடய பாலிசி ஜாதகம் பார்க்க என்கிட்ட அப்பாயின்மெண்ட் கேட்குறாங்க அப்படின்னா என்ன பண்ணுவேன்னா, அவங்கள டீட்டெயில்ஸ் போட்டு விட சொல்லுவேன். டீட்டெயில்ஸ் போட்டு விட்ட பிறகு ஹாரோஸ்கோப் அனுப்பிவிடுவாங்க. சில பேருக்கு ஹாரோஸ்கோப் கரெக்டாக ஃபாலோ பண்ண முடியல, என்கிட்ட இல்லை அப்படின்னா அவங்களோட பிறந்த தேதி, பிறந்த நேரம், அந்த வருடம், மாதம், அதுக்கப்புறம் எந்த ஊரில் பிறந்தாங்க, ஸோ இதெல்லாம் அனுப்பிவிட்டுட்டு நீங்கள் அக்கௌண்ட்டில் பணம் போட்டுருங்க, உங்களுக்கான டைம் கொடுத்துருவேன். டைம் கொடுத்துட்டு நான் என்ன சொல்லுவேன்னா, ஜாதகம் பார்த்தோன்னே நம்ம பார்த்துருக்கோம்ல இயல்பா, இங்கே லோக்கல்லே நம்ம ஒவ்வொரு ஊரில் உள்ள ஊர்கள்லேயும் ஜாதகம் பார்க்க போனால் என்ன பண்ணுவோம், எனக்கு இது கிடைக்கல அது கிடைக்கல, ஸோ மேபி ஏதோ ஒரு விஷயங்களை நம்ம ஷேர் பண்ணிடுவோம். நான் என்ன பண்ணுவேன்னா, கொஞ்சம் அமைதியாக இருங்க, நீங்கள் ஜாதகத்தை ஃபஸ்ட்டு எனக்கு கொடுங்க, நான் ஜாதகத்தை செக் பண்ணிக்கிறேன். கடந்த கால நிகழ்வுகளை நீங்கள் பிறந்ததுலேருந்து என்னென்ன வருடங்களில் ஒரு மிகப்பெரிய மாற்றங்கள் இருந்திருக்கும், எந்த வருடத்தில் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய முன்னேற்றம் வந்திருக்கும், ஸோ இதெல்லாம் நான் சொல்கிறேன், உங்களுக்கு கரெக்டாக இருக்கான்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய கேள்விக்கான விஷயங்களுக்கும் நான் பதில் சொல்கிறேன்னு சொல்லுவேன். இது ஏன் நான் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னா, எப்பவுமே பார்த்திங்கன்னா நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொருத்தருக்குமே, அது எந்த ராசியாக இருந்தாலும் சரி, நம்மளுடைய வாழ்க்கையில் ஒவ்வொருத்தவங்களுக்குமே மறக்க முடியாத செயல்கள் இருக்கும், மறக்க முடியாத நபர்கள்னு வச்சுருப்போம். அது நல்ல விஷயங்களையும் இருக்கும், அதுபோல் பாதிப்படைந்த விஷயங்களையும் இருக்கும். ஸோ அப்போ இந்த மறக்க முடியாத இந்த செயல்பாடு தான் நம்மளுடைய மனசில் பதிஞ்சிருக்கும் போது நம்ம அந்த வருடத்தை கரெக்டாக எடுத்து சொல்லும் போது ஆமாங்க நடந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம சொல்கிற எல்லா விஷயங்களும் நடக்குங்கிற நம்பிக்கையை அவங்களுக்கு நம்ம கொடுத்துட்டோம்னா, அதுக்கப்புறம் அவங்களுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயமும் நடக்கும் அப்படிங்கிறத நம்ம கொடுத்துட்டோம்னா என்ன ஆகும், ஓகே இவங்க சொல்கிறது எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது, அப்போ இவங்க சொல்கிற வழிபாடுகளை ஃபாலோ பண்ணலாம், இவங்க சொல்கிற பரிகார விஷயங்களை நம்ம எடுத்து பண்ணால் நம்மளுடைய வாழ்க்கையில் மாற்றம் இருக்கும் அப்படிங்கிறத உணர்வாங்க அப்படிங்கிறக்காண்டி தான் ஸோ நம்ம இந்த ஃபாலோ பண்ணுறோம். ஸோ அதன் அடிப்படையில் இந்த 2025 செயல்பாடுகளில் நம்ம வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு கடந்த கால நிகழ்வுகளில் நம்மளுடைய ரிஷபராசி அன்பர்களுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் சில விஷயங்கள் நடந்திருக்கும் அப்படிங்கிற ஃபஸ்ட்டு நான் சொல்கிறேன், சரியாக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருட காலமாகவே உங்களுடைய வாழ்க்கையில் சுகங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி. எந்த சுகமாக இருந்தாலும் எடுத்துக்கோங்களேன், நீங்கள் என்ன விஷயமாக இருந்தாலும் சரி, ஒரு வண்டி வாங்க நினச்சாலும் அது ஒரு சந்தோஷம் தானே, அது கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மியாக இருக்கும். அல்லது ஒரு தாயாருடைய உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பாதிப்பு இருக்கும். ஒரு கணவன் மனைவி ஒற்றுமை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நான் என் கணவரை கூட்டிங்க போனேன், என் மனைவியை கூட்டிங்க போனேன் அப்படிங்கிற ஒரு புரிதலில் வாய்ப்பு ரொம்ப கம்மியாக இருந்திருக்கும். ஸோ என்னை புரிஞ்சிக்கவே மாட்டேங்காங்க என் கணவர், என்னுடைய வீட்டுக்காரங்க என்னை புரிஞ்சுக்கிற மாட்டேங்காங்க, என்னோடய மாப்பிள்ளை என்னை புரிஞ்சுக்கிற மாட்டேங்காரு அப்படிங்கிற வார்த்தையை உங்கள் உடன் இருப்பவர்களிடம் அல்லது உங்களுக்கு வேண்டிய நபர்களிடம் நீங்கள் சொல்லியிருப்பதற்கான வாய்ப்புகள்லாம் கொஞ்சம் அதிகமாக இருந்திருக்கும். ஸோ அதே போல் பார்த்திங்கன்னா இன்னொரு மிகப்பெரிய விஷயம்னா, உங்களுடைய பொருளாதார நிலையில் ஒரு மிகப்பெரிய தாக்கம் இருந்திருக்கும். நீங்கள் அப்படியே நகர்ந்து அதாவது என்ன சொல்லணும்னா, சைக்கிளில் போனேன் அப்படிங்கிறத விட நடந்து போனேன்னு சொல்லலாம், இல்லைன்னா என்ன சொல்லலாம் ஊர்ந்து போனேன்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு தான் உங்களுடைய வருடங்களில் ஒரு சிக்கல்களை, சில ஒரு மன அழுத்தங்களை நீங்கள் சந்தித்திருக்க வாய்ப்புகள் உண்டு. அதுபோல் ரொம்ப நாளாக நீங்கள் யோசித்து வச்ச விஷயங்களில் அது நடக்குமா நடக்காதாங்கிற கேள்வியை இந்த 2024 நீங்கள் கேட்டு அதுக்குள்ளேயும் முடியக்கூடிய காலகட்டமாக இருந்துச்சு. நானும் மனசுக்குள்ள ரொம்ப நாளாக இந்த 1 வருஷமாகவே நான் ஒரு விஷயத்தை செய்யணும்னு நினச்சேன், ஆனால் அதை என்னால் செய்யவே முடியல. ஆனால் செய்யறதுக்கான எல்லா பிளானும் இருந்துமே என்னால் அதை செயல்படுத்த முடியல அப்படிங்கிற ஒரு தாக்கம் உங்களுக்கு இருந்துச்சு பார்த்தீங்களா, இந்த நிலை உங்களுக்கு மாறப்போகுது. இப்போ நிம்மதியாக தூங்கியே எனக்கு ஒரு 1.5 வருஷம் ஆச்சுங்க. 1.5 வருஷம் மேக்ஸிமம் நான் நிம்மதியாக தூங்க முடியல. ஒன்லி தூக்கத்தில் கூட எனக்கு அதிகமான சிந்தனை இருந்துச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய ராசியில் நம்மளோட ரிஷபராசிக்காரங்க கொஞ்சம் அதிகமாக இருந்திருப்பீங்க அப்படிங்கிறது கிரகங்கள் ரீதியான பலன்கள், கோச்சார ரீதியான பலன்களாக கடந்த காலங்களில் உங்களுக்கு இருந்திருக்குங்கிறது என்னுடைய கருத்து. சரி, நீங்கள் சொன்ன மாதிரிலாம் உண்மையிலேயே எங்களுக்கு நடந்திருக்கு. நீங்கள் சொன்ன மாதிரி நாங்கள் லைஃப்பில் சந்தோஷங்கிறத இந்த 1.5 வருஷமாக பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்கிற நபர்களாக நீங்கள் இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். நடக்கவே இல்லைங்க, எனக்கு அந்தளவுக்கு பெரிய பாதிப்பு இல்லையே,
நான் ஓரளவுக்கு பரவாயில்ல தம் கட்டிட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா நான் என்ன சொல்ல வரேன்னா, அதுக்கும் உங்களுடைய சுய ஜாதகத்தில் தசாபுத்தி ரொம்ப நல்லா இருந்தால் இதோட வாய்ப்பு தன்மை உங்களுக்கு 20% இருந்திருக்கும். அதே சுய ஜாதகத்தில் தசாபுத்தி அமைப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னா நான் சொன்ன அத்தனை விஷயமும் உங்களுக்கு நடந்திருக்குங்கிறது தான் கோச்சார கிரகங்கள் ரீதியாக முன்னாடி உள்ள கணிப்பு அப்படின்னு சொல்கிறேன். ஸோ முன்னாடி உள்ள கணிப்பெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ 2025ஓட கணிப்பு என்னன்னு சொல்லுங்கள். நடந்துருச்சு, நான் இப்போ ரியாலிட்டியாக ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டா இப்போ அதற்கான பலன்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த 2025 குரு பகவான் உங்கள் ராசியை விட்டு 2வது ராசிக்கு கடந்து போகிறார். ராகு பகவான் உங்கள் ராசிக்கு 11 உட்கார்ந்தவர் என்ன பண்ணுறாரு, 10க்கு வரார். 10ல் உட்காந்துருக்க சனி பகவான் என்ன பண்ணுறாரு, உங்கள் ராசிக்கு 11க்கு வர போகிறார். அப்போ லாபஸ்தானத்தில் சனி பகவானும் கர்மஸ்தானத்தில் ராகு பகவானும் ராசிக்கு 2ஆம் இடமான தனம் குடும்பஸ்தானத்தில் குரு பகவானும் போகிறதுனால உங்களுக்கு மிகப்பெரிய பொருளாதார ரீதியான விஷயங்களில் உள்ள சிக்கல்கள் ஃபஸ்ட்டு நீங்கிடும். பொருளாதாரம் நீங்கள் கேட்ட இடத்துல கிடைக்கும். நீங்கள் எந்த மாதிரிலாம் எதிர்பார்த்தீங்களோ, இப்போ ஒரு இடத்துல பேங்க்கில் போய் கேட்டிருப்பீங்க. பேங்க்கில் என்ன பண்ணியிருப்பாங்க, அது இல்லை இது இல்லை, இல்லைங்க ஏதாவது கரெக்டாக இருந்தால் கூட இல்லைங்க இதுக்கு சரியாக இல்லைங்க ரிஜெக்டட் அப்படின்னு பண்ணியிருப்பாங்க. அப்போ பேங்க் லோன் கிடைக்கவே கிடைக்காதாங்கிற வருத்தத்தில் இருந்தீங்கன்னா இந்த 2025 மே மாதம் உங்களுக்கு பொருளாதார ரீதியான மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். மே மாதத்துலேருந்து எடுத்துக்கோங்க, ஒரு 8 மாதத்துக்கு கிட்டத்தட்ட மே ஸ்டார்டிங்லேருந்து உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றம் உண்டு. லாபஸ்தானத்தில் வரப்போகிற சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரல் மாதமே ஸ்டார்ட் பண்ணிடுவார். அவருடைய செயல்பாடு அவர் ஏப்ரலில் ஸ்டார்ட் பண்ணுவார். எப்போயுமே ஒரு கிரகம் நம்மளை தள்ளுறதை விட இன்னும் 2 கிரகமும் நம்மளை பூஸ்டாக கிடைக்கும் போது என்ன ஆகும், கொஞ்சம் வேகமாக இயங்குவோம்ல. ஸோ அந்த வேகமான இயக்கம் மே மாதத்துக்கு மேலே கட்டாயமும் உண்டு. ஒரு லைட்டாக நகர்ந்து நீங்கள் மே மாதத்துக்கு மேலே கொஞ்சம் ஸ்பீடாக நகர்ந்து போவதற்கான வாய்ப்பை கிரகங்கள் கொடுக்கின்றன. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா கடந்த காலங்களில் நான் லவ் பண்ண உண்மை தான், ஆனால் உண்மையாக லவ் பண்ணேன். என்னை புரிஞ்சு அன்பாக பாசமாக இருந்த என்னுடைய காதலர் அல்லது காதலி என்னை புரியாமல் விட்டுட்டு போயிட்டாங்க. என்னுடைய காதல் வெறும் கனவாகவே போச்சு அப்படின்னு வருத்தப்படுற நம்மளுடைய ரிஷபராசி அன்பர்களுக்கு காதல் கைகூடுறதுக்கான யோகம். காதலில் இந்த வருடம் உங்களுக்கு மகிழ்ச்சிகளை அதிகமாக நீங்கள் சந்திப்பீங்க. உங்களுடைய காதல் புரிதல் ஏற்படும். விட்டு போன காதலி கூட திரும்ப வந்து உங்களை சந்திப்பாங்க. ஆனால் அந்த காதலி வேணுமா வேண்டாமா நீங்கள் சிந்திப்பீங்க. அதுவும் முக்கியம். காதல் வரும், அந்த திரும்ப அந்த காதல் வேணுமா வேண்டாமா நீங்கள் சிந்திக்கக்கூடிய காலகட்டமாகவும் இருக்கும். ஸோ கொஞ்சம் நீங்கள் செக் பண்ணிவிட்டு ஜாதக ரீதியாகவும் கொஞ்சம் செக் பண்ணிவிட்டு அந்த காதலை ஏற்றுக்கிறமா வேண்டாமான்னு முடிவு எடுத்துக்கோங்க. அதே போல் புதியதாக காதல் பண்ணலாமா, நான் என் லவ்வை சொல்லலாமான்னா மே மாதத்துக்கு மேலே சொல்லுங்கள். இன்னும் இப்போது மனசுக்குள்ளேயே என்னுடைய காதல் நான் ரொம்ப நாளாக வச்சுருக்கேன், என்னை புரிஞ்சுக்கிட்டவருன்னு நான் நம்புகிறேன், அவர் என்னை ஏற்றுக்குருவார்னு நம்புகிறேன், ஆனால் என் காதலை சொல்ல ஒரு தயக்கம் இருக்குதுன்னு சொல்லி நினைக்கிறீங்கன்னா கட்டாயமாக உங்கள் காதலை சொல்லுங்கள். ஆனால் அதை மே மாதத்துக்கு மேலே சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்கள் காதல் கைகூடுவதற்கான வாய்ப்பை கிரகங்கள் கொடுக்கின்றன. உங்களுக்கு ஏற்ற மாதிரி கிட்டத்தட்ட வரன் தேடி இனிமேல் வரன் வந்தால் வருது வல்லாட்டி போதும் கூட நீங்கள் நினச்சிருப்பீங்க. கல்யாணம் ரிஷபராசிக்கார எங்களுக்கெல்லாம் முடியுமாடா, நாங்களும் தேடி அலைஞ்சிட்டோம், ஏதாவது ஒரு காரணம் சொல்லி எங்களை அவாய்ட் பண்ணிடுறாங்க, இனிமேல் நான் வரன் பார்க்குறமா ஐடியாவே இல்லைப்பா அப்படின்னு சொல்லி கூட நீங்கள் யோசித்துருக்கலாம். ஆனால் நீங்கள் அப்படி யோசித்தினாலும் கிரகம் சும்மா இருக்குமா? உங்களை கொண்டு போய் அந்த கூண்டுக்குள்ளே உட்கார வைக்கணும்ல. கல்யாணம் முடிக்காமல் எப்படி ஜாலியாக அலைவியா அப்படிங்கிற சூழ்நிலையை கிரகங்கள் உருவாக்கி உங்களுக்கு திருமண விஷயங்களில் திருமணம் முடித்து கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பை உங்களுக்கு கிரகங்கள் கொடுக்கின்றன. நீங்கள் வீட்டில் இருந்தாலுமே உங்களுக்கு ஏற்ற வரணும் உங்கள் வீட்டு தேடி வந்து ஒரு புரோக்கர் கொடுப்பார். அவர் வந்து ஐயா வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஜாதகமாக இருக்குது, இல்லை உங்களுடைய மகளுக்கு ஏற்ற மாதிரி ஜாதகமாக இருக்குது, இந்த ஜாதகத்தை முடிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும்னு சொல்லி கொடுப்பாரு. அந்த ஜாதகம் உங்களுக்கு உறுதியாக திருமணம், அந்த ஜாதகம் மூலமாக உங்களுக்கு திருமணம் முடிவதற்கான வாய்ப்புகளை கிரகங்கள் கொடுக்கின்றன. அதேபோல் ரிஷபராசினியர்களில் கடந்த 2024 நான் செக் பண்ணியிருக்கேன். நம்ம தான் ஆன்லைன் மூலமாக நிறைய ஜாதகம் பார்க்குறோமே, கிட்டத்தட்ட உள்ளூர்லேருந்து வெளியூர்லேருந்து வெளிநாடு வரையும் நம்மகிட்ட ஜாதகம் பார்க்குறாங்க. இந்த வெளிநாடு வரையும் ஜாதகம் எப்படி பார்க்குறாங்க? இதுக்கு மிகப்பெரிய காரணம் என்ன? நல்லா யோசிச்சு பாருங்கள். நாங்கள் இருக்கிறது ஒரு ஊரில், எங்கள் ஊரை சில பேருக்கு தெரியும், பல பேருக்கு தெரியாது கூட சொல்லலாம். நான் இருக்கிற பகுதியை சொல்கிறேன். எங்கள் ஊர் சிவராசி குட்டிச்சப்பான், அது எல்லாருக்கும் தெரியும், அது ஒரு விஷயம். நான் இருக்கிற பகுதியை பல பேர் தெரியாது கூட வச்சுக்கோங்களேன். ஆனால் வெளிநாட்டிலேருந்துலாம் நம்மளுக்கு கால்ஸ் வருதுன்னா அதுக்கெல்லாம் மிகப்பெரிய காரணம் என்ன? நம்மளுடைய
யூடியூப் நண்பர்கள், யூடியூப் சேனல், அப்புறம் சேட்டலைட் சேனல், இந்த சேனல்கள் மூலமாக தான் நாங்கள் யார், எங்களுடைய திறமை என்ன நாங்கள் வெளியே கொண்டு வரோம். ஸோ அப்போ பல ஊர் பல நாடுகளுடைய ஜாதகங்கள்லாம் நம்ம செக் பண்ணும்போது நம்மகிட்ட நிறைய ரிஷபராசி அன்பர்கள்லாம் ஜாதகம் பார்த்துருக்காங்க. ரிஷபராசி அன்பர்களில் கவர்மெண்ட் ஜாப் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கடைசி முயற்சியில் பாயிண்ட் ஆஃப் 2 மார்க் 1 மார்க்லாம் நான் தோற்றுருக்கேன், நான் இந்த வட்டம் கவர்மெண்ட் ஜாப் எனக்கு கிடைக்காதாங்கிற எண்ணம்லாம் எனக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டிருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு இந்த 2025 உறுதியாக சொல்ல முடியும், அரசாங்க வேலை பெறுவதற்கான ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்கும். நீங்கள் எங்கே இருந்தாலும் மறுபடியும் எந்த எக்ஸாம் போடுறாங்களோ அதை தன்னம்பிக்கையோடு அந்த எக்ஸாமில் போய் கலந்துக்கோங்க. நீங்கள் கட்டாயமாக உங்களுடைய முயற்சிகள் மூலமாக நீங்கள் அதன் மூலமாக வெற்றி பெற போகிறீங்க என்பதை தெளிவாக சொல்ல முடியும். அதே போல் அரசாங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருக்க ரிஷபராசி என்பவர்களும் கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஐயா நான் கடின உழைப்பாளி. நீங்கள் ஏற்கனவே வீடியோ நிறையா என்னோடய வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும், உழைப்பாளியிலே கடின உழைப்பாளி ரிஷபராசி என்பவர்கள் தான், ஹார்ட் ஒர்க்கர். அதிலும் கார்த்திகை நட்சத்திரக்காரங்கள சொல்லவே தேவையில்லை. ஒரு இடத்துல வேலை பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு பிடித்த மாதிரி அப்படியே இருப்பாங்க. பிடிச்சிருச்சுன்னா தப்பாக எடுத்துக்கூடாது, மாடு மாதிரி உழைக்கான்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த உழைப்பு எவ்வளோ வெயிட்டை வச்சாலும் சரி, எவ்வளோ வேலை கொடுத்தாலும் சரி, என் ஓனருக்கு நான் விசுவாசமாக முடிச்சுட்டு தான்டா வருவேன், என் கம்பெனியை ஒருத்தன் தப்பாக சொன்னால் விடமாட்டேன்னா சொல்லி சண்டை போடுற ராசியில் ரிஷபராசி ஃபஸ்ட் இடமா இருக்கும். ஸோ அந்தளவுக்கு விசுவாசத்துக்கு ஒரு அடிப்படை தன்மை கொண்டவங்க தான் நம்மளோட ரிஷபராசி என்பர்கள். ஸோ அந்தளவுக்கு செயல் கொண்ட உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கலன்னு சொல்லி வருத்தம் இருந்திருக்கும். நான் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியும் எனக்குரிய மதிப்பு கிடைக்கல, சும்மா நடிச்சுக்கிட்டு இருக்கான், வேலையே பார்க்காம தாஜா பண்ணுறான், அவனுக்கு ப்ரொமோஷன் கிடச்சின்னு சொல்லி வருத்தப்பட்டவங்களாம் நிறையவே இருக்காங்க. அவங்களுக்கு சொல்லுவது என்னென்னா, கவலைப்படாதீங்க, உழைப்புக்குன்னு சொல்லி ஒரு அங்கீகாரம் எப்பவுமே உண்டு. அந்த உழைப்புக்குரிய அங்கீகாரம் உங்களுக்கு இந்த 2025 சனி பகவான் கொடுக்க போகிறார். ஏன்னா உங்கள் ராசியை சனி பகவான் பார்க்காரு, 3ஆம் பார்வையாக பார்க்காருன்னு ஒரு பயம் இருக்கும், நான் இல்லைன்னு சொல்லலை. நீங்கள் உண்மையாக உழைச்சதுனால அதற்குரிய அங்கீகாரத்தையும் சனி பகவான் கொடுத்துருவார். அப்போ இந்த மாற்றங்கள் முன்னேற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கும்பொழுது இந்த 2025 நீங்கள் என்ன பண்ணுவீங்க, வெல்கம் சொல்லி கூப்பிடுவீங்களா, ஆஹா அந்த பயிற்சி இந்த பயிற்சின்னு சொல்கிறாங்களே பதட்டமாக இருக்கேன்னு சொல்லி வருத்தப்படுவீங்களா, நீங்களே முடிவெடுத்துக்கோங்க. நம்மளுக்கு என்ன சொல்ல வரேன்னா, கடந்த காலங்களில் உங்களுக்கு நடந்த விஷயங்களையும் உங்களுக்கு வெளிப்படையாக சொல்லியாச்சு, எதிர்காலத்தில் உங்களுக்கு நடக்க போகிற ஒரு அற்புதமான செயல்பாடுகளையும் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களுடைய நண்பர்களுக்கு, உங்களுடைய உறவினர்களுக்கு நீங்கள் கட்டாயமாக வீடியோ ஃபார்வர்ட் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம ஜோதிடம் சார்ந்த விஷயங்கள் மற்றும் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள்லாம் நிறைய சொல்லிக்கிட்டு இருக்கோம். இந்த விஷயங்கள்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு கிடைச்ச மகிழ்ச்சி மாதிரி உங்கள் உடன் இருப்பவர்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு எப்பவுமே இருக்கும். ஸோ அதனால தான் உங்களை தெளிவாக சொல்கிறேன், ஃபார்வர்ட் பண்ணுங்கள், உங்களுடைய மேலான கருத்துக்களை கட்டாயமாக கொடுங்க. இந்த 2025 அந்த 3 கிரகங்களுடைய பயிற்சிகளில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்களையும் உங்களுக்கு சொல்லியாச்சு, உங்களுக்கு நன்மை அடையக்கூடிய விஷயங்களையும் சொல்லியாச்சு. நீங்கள் வழிபாடு செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கட்டாயமாக உங்கள் அருகில் இருக்கும் பெருமாள் கோயிலில் உள்ள தாயாரை போய் வழிபாடு செய்யுங்க. உங்களுக்கு ஏற்படுகின்ற தடைகள் எல்லாம் விலக்கி வெற்றி கொடுப்பதற்கான ஒரு வாய்ப்பை கோச்சார ரீதியான கிரகங்களும் கொடுக்க போகின்றன. அதே போல் நீங்கள் வழிபாடு செய்யக்கூடிய தெய்வமும் உங்களுக்கு அன்புடன் கொடுக்கும் என்று கூறிக்கொள்கிறேன். இந்த புத்தாண்டு ராசி பலன்கள் வரிசையில் இப்போ என்ன ராசியை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரிஷப ராசி அன்பர்கள் உங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். பொதுவாக ரிஷபத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா சுக்கிரன் ஆதிக்கம் பெற்ற ராசி, சந்திரன் உச்சமாகக்கூடிய ராசி. ஸோ பொதுவாகவே ரிஷபம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நீட்டாக, ரொம்ப டீசெண்டாக, ரொம்ப அழகாக, ரொம்ப லவ்லியாக ட்ரெஸ் பண்ணிக்கணும், ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. நிறைய வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேலே பாச மழை பொழியணும் அப்படின்னு நிறைய நினைப்பாங்க. பட் என்ன அப்படின்னா, பெரும்பாலும் நான் பார்த்த வரைக்கும் ரிஷபராசி அன்பர்கள் இவங்க தான் எல்லாரும் மேலேயும் பயங்கர பாச மழை பொழிவாங்க. திருப்பி ரிஃப்ளெக்ஷன் அப்படின்றது ஒன்றுமே கிடைக்காது, ஒன்வேவாக தான் இருக்கும். திருப்பி அன்பு, பாசம், கனிவு, நேசம், கருசனம் அதெல்லாம் ரிஷபத்துக்கு பெரும்பாலும் கிடைக்கிறதே இல்லை. பட் இருந்தாலும் அவங்க வந்து பார்த்திங்கன்னா, எனக்கு நீ அன்பு கிடைக்குதோ கிடைக்கலையோ, நான் வந்து உன்னை ரொம்ப பாசமாக தான் பார்த்துட்ருக்கேன் அப்படின்ற விதத்தில் ஹஸ்பண்ட் மேலேயும் ரொம்ப அந்யோன்யமாக தான் இருப்பாங்க. ஹஸ்பண்ட் மேலே அந்யோன்யம் அப்படின்றது குழந்தை பிறந்த பின்னாடி குழந்தை மேலே என்டையர்லி டேர்ன் ஆகிடும். அதாவது நான் பிறந்ததே என் குழந்தைக்காக தான் அப்படின்னு வாழ ஆரம்பிச்சிடுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ரிஷபமும் அப்படி தான், கடகமும் அப்படி தான். அப்படிப்பட்ட ரிஷபராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த புத்தாண்டு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாங்க. பொதுவாக வந்து பாருங்கள், ரிஷபத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா கொஞ்ச நாளாகவே ரிஷபம் வந்து பார்த்திங்கன்னா, கொஞ்ச நாளான்றது வந்து பாருங்கள் பல வருடங்களாக, அது 3 இயர்ஸ்லேருந்து 6 இயர்ஸ், ஒரு சிலருக்கு வந்து மோர் தென் 8 இயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக எங்களுக்கு ஃபேவராக இல்லைங்க. எப்போ பாரு ஏதாவது வந்து நெகட்டிவாக இருந்துகிட்டே தான் இருக்குது.
அப்படின்னு நிறைய ரிஷபராசி அன்பர்கள் வந்து சொல்லுவாங்க. காரணம் என்ன அப்படின்னா, ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சென்சிட்டிவ். ரிஷபம் கடகம் எல்லாம் கொஞ்சம் ஒரு சின்ன விஷயம் வந்துச்சுன்னா கூட பயங்கரமாக ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ நிம்மதியை தேடி 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 அலைவாங்க. அது பெரும்பாலும் கிடைக்கிறதில்ல. இப்போ வந்து பாருங்க, அந்த மாதிரி பல வருடங்களாக ரிஷபத்துக்கு ரொம்ப ஃபேவராக இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லைங்க. நிறைய கஷ்டப்பட்டாச்சு, நிறைய பார்த்தாச்சு, எவ்வளவோ பார்த்துட்டோம், இதை பார்க்க மாட்டோமா அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் வந்துட்டாங்க. பட் இருந்தாலும் நான் நினச்சேன் நடக்குது, நான் யோசித்தேன் நான் நடக்குது, நான் வந்து பண்ணலாமா வேண்டாமான்னு பார்த்துட்டே இருந்தேன். அதுவாக எனக்கு வந்து செய்யறதுக்கான அத்தனை ஆப்பர்ச்சுனிட்டியும் கிடைக்குது. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லைப்பா இது எனக்கு சக்ஸஸாக நடக்கும்னு, அது நடந்துச்சு. இப்படி பல விதத்தில் வந்து பாருங்கள், நீங்கள் நினச்சது, கேட்டது, யோசித்தது, சிந்தித்தது அத்தனையும் கிடைக்குங்க. அத்தனையும் ஃபேவராக வரும். ரிஷபம் ரொம்ப நாள் ஏமாற்றத்தில் இருந்ததுனால இப்போ நிறைய விஷயம் நடக்கும்போது இதெல்லாம் உண்மைதானா இல்லை கனவா அப்படின்னு நம்மளை கிள்ளி பார்த்துக்கிற மாதிரி தோணும். அதனால் இந்த 2025 பொறுத்த வரைக்கும் ரிஷபத்துக்கு எப்படி இருக்குது அப்படின்னா, எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குது, அமேசிங்காக இருக்குது. இப்போ ஒரு சிலர் வந்து இது பயங்கரமாக உருட்டுங்க அப்படின்லாம் போடாதீங்க. நிஜமாக தான் சொல்கிறேன். பொதுவாக வந்து பாருங்கள், ரிஷபம் நான் ஆல்ரெடி சொன்னேன் பார்த்தீங்களா, ரொம்ப நாளாக நல்லா இல்லை. பட் இருந்தாலும் உங்களோட சுய ஜாதகத்தையும் நீங்கள் ஒரு முறை பார்த்துக்கோங்க. பட் ரிஷபம் வந்து பாருங்கள், இப்போ இந்த 2025 3 பயிற்சி நடக்க போகுதுங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் சனி பயிற்சி. மார்ச் 29 சனி பயிற்சி நடக்க போகிறார். சனி பகவான் எங்கே வராரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரிஷபத்துக்கு லாபஸ்தானத்தில் வரார், 11ஆம் பாவத்தில் வரார். பொதுவாக வந்து பாருங்கள், சுக்கிரனோட ராசி சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லது செய்வார், நிறைய நல்லது செய்வார். ஓகேங்களா? காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சுக்கிரனும் சனியும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு தான் சொல்லலாம். அவங்களோட ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப குட் ரிலேஷன்ஷிப். அப்போ சுக்கிரனோட ராசி அப்படின்றதுனால இவர் ஃபஸ்ட்டு நல்லது செய்வார். இன்னொன்று, அவர் லாபாதிபதியாக வராரு, 11ஆம் பாவம் லாபஸ்தானத்துக்கு வராரு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா, பொதுவாக ஜோதிடத்தில் ஒன்று சொல்லுவாங்க, எப்பயுமே இந்த நெகட்டிவ் பிளானட்ஸ் வந்து சுபஸ்தானத்தில் வரும்போது அபரிவிதமான நற்பலன்களை கொடுப்பாங்க. இந்த ராஜயோகம், ஜாக்பாட் அப்படின்லாம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரிலாம் கிடைக்க நிறைய வாய்ப்பு உண்டு. காரணம் என்ன அப்படின்னா, இந்த ராகு கேது பயிற்சி மே மாதம் 18ஆம் தேதி வருதுங்க. இந்த ராகு வந்து பாருங்கள் 10ஆம் பாவத்தில் வராரு, அதாவது தொழில் ஸ்தானத்தில் ராகு அப்படின்னாலே ஒரு பிரம்மாண்டம். ஒரு சாதா ஒரு கிராமத்தில் ஏதோ ஒரு வைத்தியம் தொழில், ஒரு டாக்டரை கூட வச்சுக்கோங்களேன், ஒரு கிராமத்தில் ஒரு வைத்தியம் தொழில் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, அவங்க ரிஷப ராசியாக இருந்தாங்க அப்படின்னா இந்த வருஷம் என்ன நடக்கும் அப்படின்னா, ஒரு பாம்பே, பெங்களூரு, சென்னை இந்த மாதிரி சிட்டியில் வந்து அவங்க ரொம்ப ஃபேமஸ் ஆகிடுவாங்க. இல்லைனா அதே கிராமத்தில் தான் இருப்பாங்க. இந்த சோஷியல் மீடியா இப்போ வந்து யூடியூப், இன்ஸ்டாகிராம், FB தானே ஃபேமஸ், அதில் வந்து பெரிய ஒரு ஹைஃபையாக ஷைன் ஆவாங்க. இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பிரம்மாண்டம், ஆடம்பரம், ஒரு பெரிய லெவலில் வந்து மற்றவங்களுக்கு தெரிய வர்றது, இதெல்லாம் வந்து ராகு கொடுப்பான். 10ஆம் பாவம். 11ஆம் பாவத்தில் இருக்க சனி நல்ல லாபத்தை கொடுப்பான். அதே மாதிரி பாருங்கள், சனி ரிஷபத்துக்கு எப்படி பண்ண போகிறான் இந்த வருஷம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸை கொடுக்க போகிறான், நிறைய சந்தர்ப்பங்களை கொடுக்க போகிறான். இது ஒரு சந்தர்ப்பம் கொடுப்பான், உங்களுக்கு ஓகேன்னா நீங்கள் அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இது பிடிக்கல, எனக்கு இது வேண்டாம் அப்படின்னு இன்னொரு சந்தர்ப்பம். இந்த வருஷம் ஃபுல்லும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அள்ளி சந்தர்ப்பங்களை கொடுப்பான். சந்தர்ப்பங்களை கொடுக்கும்போது இது வேண்டான்னு எல்லாத்தையுமே ஒதுக்கி வச்சிடாதீங்க. காற்றுள்ள போதே தூற்றிக்கணும் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பார்த்தீங்களா பெரியவங்க. அந்த மாதிரி சந்தர்ப்பங்களை கரெக்டாக பயன்படுத்தி கரெக்டாக கிளிக்காக பார்த்துக்கோங்க. ஏன்னா ரிஷபம் ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குது. இன்னொன்று, குரு பயிற்சி மே மாதம் 14ஆம் தேதி குரு பயிற்சி ஆக போகுது. குரு பகவான் இப்போ ஜென்ம குருவாக இருக்கார். இப்போ இந்த மே மாதம் என்ன ஆக போகிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2ஆம் பாவம் தன குடும்ப வாக்குஸ்தானத்துக்கு குரு பகவான் போக போகிறார். அது எக்ஸ்ட்ராடினரி. பொதுவாக வந்து பாருங்கள், இந்த சனி பயிற்சி, குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி 3மே ரொம்ப சூப்பர் டூப்பராக இருக்கிறது யாருக்கு அப்படின்னா ரிஷபத்துக்கு அப்படின்னு தான் சொல்லணும். சரி, அடுத்து வந்து பாருங்கள், நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், அந்த 10-11 நெகட்டிவ் ஷேட்ஸ் இருக்கும்போது ஒரு எக்ஸ்ட்ராடினரியான ஒரு பயங்கரமான அபரிவிதமான வளர்ச்சி வரும் அப்படின்னு. 2025 முழுசுமே பயங்கரமான வளர்ச்சி அப்படின்றது இருக்குங்க, யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு, இந்த சனி பகவான் வந்து பாருங்கள் 11ஆம் பாவத்தில் இருக்கார், 11ஆம் பாவத்தில் வராரு, 10ஆம் பாவத்துலேருந்து 11 வரதுனால லாப சனியாக வராரு. ஸோ எந்த தொழில் செஞ்சாலும் அதில் லாபம் அப்படின்றத சாலிடாக 100% அவர் ஏற்படுத்துவார், கவலைப்பட வேண்டாம். சனியினோட பார்வை 5ஆம் பாவம், பூர்வ புண்ணியஸ்தானம், புத்திரஸ்தானத்தில் சனியினோட பார்வை அப்படின்றதுனால என்ன ஆகும்னா, பூர்வ புண்ணியம், அதாவது பூர்வ ஜென்மங்களில் நம்ம என்னென்னலாம் வந்து நல்லது செஞ்சோம், பூர்வ ஜென்மங்களில் கடந்த காலங்களில் நம்ம செஞ்ச அத்துணை நல்லதுனோட ஒரு பிரதிபலிப்பு இப்போ வரும். நம்மளுக்கு நேரமும் காலமும் சரியில்லை போது நிறைய ஜோதிடர்கள் சொல்லுவாங்க, இந்த கோயிலுக்கு போங்க, அந்த கோயிலுக்கு போங்க, இந்த சாமியை கும்பிடுங்க, இந்த பூஜை செய்யுங்க, இந்த மந்திரம் சொல்லுங்க, எல்லாம் சொன்னங்க, பெருசாக எதுவுமே நடக்கலைங்க. அவ்வளோ சாமி கும்பிட்டோம், அந்த சுவாமிக்கெலாம் கண்ணு இருந்துச்சா என்னன்னு தெரியலையே, எதுவுமே நடக்கலையே அப்படி நிறைய பேர் நம்ம புலம்புவோம் பார்த்தீங்களா. அந்த புலம்புறதுக்கான பதில் இப்போ தான் கிடைக்கும். எப்படி அப்படின்னா, நம்மளுக்கு நேரமும் காலமும் சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் சரியில்லை அப்படின்னும் போது
நம்ம 100% இறை வழிபாடு அப்படி இருக்கிறோம் அப்படின்னாலும் அதில் வந்து பாருங்கள் விதிக்குட்பட்டவங்க தான் வந்து கிரகங்களும். ஏன்னா விதிக்கு உட்பட்டவங்க கிரகங்கள், கடவுளும் விதிக்கு உட்பட்டவங்க தான். கடவுள் நிர்ணயிச்ச விதியை தானே வந்து கிரகங்கள் செய்கிறாங்க. அப்போ என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு அப்போ பிரதிபலன் கம்மியாக கொடுக்கும். 100% பிரதிபலனை அப்போ கொடுத்துட மாட்டாங்க, ஒரு 50% பிரதிபலனை அப்போ கொடுப்பாங்க. ஓகேங்களா? மீதி 50% நம்மளோட வழிபாடுனோட ஒரு பலன்லாம் என்ன ஆயிருக்கும்னா டெபாசிட் ஆயிருக்கும் பேங்க்கில். அதாவது பேங்க்கில் எப்படி டெபாசிட் ஆயிருக்கும் அதே மாதிரி நம்ம இறைநிலை தேங்கி இருக்கும் இந்த யூனிவர்ஸில், இந்த பிரபஞ்சத்தில். இப்போ சனி பகவான் இந்த பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்தை பார்க்கும்போது என்ன ஆகும்னா அந்த தேங்கி இருக்க நம்மளோட நற்செயல்களோட விளைவுகள், அந்த இறையருள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ நிறைய நல்லது நம்மளுக்கு செய்ய ஆரம்பிக்கும். புரியுதுங்களா? அப்போ நீ என்னென்னலாம் நல்லது பண்ண, பூர்வ ஜென்மத்தில் பண்ண, உங்கள் வம்சாவளியினர் பண்ணது, அதே மாதிரி நீயே செஞ்ச இறை வழிபாடு அத்துணைக்கும் பலன் இப்போ சனி பகவான் இந்த ஒரு வருஷத்தில் கொடுத்துருவார். தெளிவாக புரியும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பாருங்கள் 8ஆம் பாவத்தை துஷ்தானத்தை அவர் பார்க்குறார். அப்போ நம்ம லைஃப்பில் இவ்வளோ நாள் என்னென்னலாம் அசிங்கப்பட்டோம், என்னென்னலாம் அவமானப்பட்டோம், என்னென்னலாம் கஷ்டப்பட்டோம், அந்த கஷ்டம் அசிங்கம் அவமானம் அத்துணைக்கும் தீர்வு அப்படின்றது வந்துடும். உடல் சார்ந்த பிரச்சனைகள் அதுக்கும் தீர்வு அப்படின்றது வந்துடும். ஸோ இது எல்லாமே வந்து பாருங்கள் ஒரு பெரிய பாசிட்டிவ், எக்ஸ்ட்ராடினரி பாசிட்டிவ் அப்படின்னு தான் சொல்லணும். சுய ஜாதகத்தில் தசா புத்தி நல்லா இருக்கா? சூப்பருங்க. சுய ஜாதகத்தில் சனி பகவான் நல்லா இருக்காரா, குரு பகவான் நல்லா இருக்காங்களா, ராகு கேது நல்லா இருக்காங்களா? ஓகே, இல்லை ஏதாவது ஒன்று நல்லா இருக்கு, அட்லீஸ்ட் சனி பகவான் சூப்பராக இருந்தார் அப்படின்னா கூட பக்காவாக கோப்பப்பாயிடும், கவலையே பட வேண்டாம் அப்படின்னு சரிங்க சொல்லலாம். பொதுவாக ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, ரிஷபம் ரொம்ப நாளாக கஷ்டம் பிரச்சனை, இந்த தேங்கி கிடந்த ஆசைகள். ரிஷபத்துக்கு ஆசைகள் ரொம்ப ஜாஸ்திங்க, நிறைய ஆசைகள் இருக்கும். நிறைய ஆசைகள் வந்து தேங்கி இருந்துச்சு பார்த்தீங்களா? அந்த தேங்கி இருந்த ஆசைகள் எல்லாம் கைகூடக்கூடிய காலகட்டம் இந்த ஒரு வருட காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? என்ன நினைக்கிறீங்களோ அது வந்து கண்டிப்பாக நடக்கும். என்ன நினைக்கிறீர்களோ அதுவாக மாற்றப்படுவீர்கள் அப்படின்னு தான் சொல்லணும். இது வந்து பாருங்கள் எல்லா ரிஷபராசி அன்பர்களுக்கும் சூப்பராக இருக்கும். இந்த ஜாதகத்தில் தசா புத்தி கிரகங்கள் முக்கியமாக சனி நல்லா இருக்குது அப்படின்னா கூட பிரச்சனை கிடையாதுங்க. ஓகேவா? ஜாதகத்திலே சனி பெருசாக ஃபேவராக இல்லை அப்படின்னா சனியை மட்டும் நம்ம விட்டுடலாம். மீதி 2 கிரகங்கள் ஃபேவராக இருக்குது அப்படின்னா கூட இது நடந்துடும், கவலைப்பட வேண்டாம். ஓகேங்களா? சரி, ஒரே ஒரு நெகட்டிவ் இருக்குங்க. என்ன அப்படின்னு கேட்டிங்களான்னா கேது சிம்மம். கேது வந்து பாருங்கள் 4th house. அதாவது இந்த ராகு கேது பேச்சில் ராகு 10ஆம் பாவம், கேது சிம்மம் 4ஆம் பாவம். 4ஆம் பாவம் அப்படின்றது என்னென்னா சுக தாயார் ஸ்தலம் அப்படின்வாங்க. அப்போ ரிஷபராசி என்பர்களுக்கு அவங்க தாயாருக்கு உடல் நலனில் ஒரு குறைபாடு, அதாவது ஆரோக்கிய குறைபாடு அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. மதர்னோட ஹெல்த்தில் கொஞ்சம் கவனம் அப்படின்றது தேவை. உங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா வயிறு சார்ந்த பிரச்சனைகள் வரலாம் போகலாம், அவ்வளோதான். அம்மாக்கும் அந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் வரலாம், வருது அப்படின்னா உடனே வைத்தியம் அப்படின்றது பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஆன் தி ஹோல் 2025 ரிஷபம் உங்களுடையது இஸ் ஃபார் யோர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். உங்களோட ஒரு வருஷம் எக்ஸ்ட்ராடினரியான வருஷம் 2025. இதில் எதுவும் மிகைப்படுத்துறது இல்லைங்க, உருட்டு இல்லை, ஒன்றுமே இல்லை, எல்லாமே உண்மை தான். நானும் ரிஷபராசி ரிஷப லக்னம் தான். ஸோ ஃப்ராங்காகவே நான் சொல்கிறேன், எல்லாத்துக்கும் சொல்கிறேன். பட் இருந்தாலும் ரிஷபம் பட்ட கஷ்டம்லாம் எனக்கும் தெரியும். ஓகே, சரி, எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னாலும் நம்ம வந்து ஏதாவது ஒரு பரிகாரம் அப்படின்றது பண்ணணும். அந்த விதத்தில் ரிஷபம் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மாதத்தில் ஒரு சனிக்கிழமை கடுகு எண்ணெய் தானம் அப்படின்றது பண்ணலாம். இல்லை கடுகு எண்ணெயில் நம்ம வந்து இந்த சித்ரான்னம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, சித்ரான்னம், அதாவது லெமன் சாதம், இந்த புளி சாதம், இந்த மாதிரி சாதம், எல் சாதம்லாம் இப்போ கொடுத்தா வாங்குறது இல்லை மக்கள். கோயிலில் கொண்டு போய் கொடுத்தா கூட வாங்க மாட்டேங்கிறாங்க. அப்போ நம்ம இந்த சித்ரானம் கொஞ்சம் கடுகு எண்ணெயில் செஞ்சு ஒரு 11 பேருக்கு இல்லை 7 பேருக்கு நம்ம வந்து தானம் பண்ணலாம். தானம் பண்ணும்போது சனியினோட ஒரு என்ன சொல்கிறது ஒரு பவர் வந்து இன்னும் எக்ஸ்ட்ராடினரியாக வரும், நிறைய நல்லது செய்வார் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த கேத்து இருக்கார் பார்த்தீங்களா, அதாவது இந்த கடுகு தானம் அப்படின்றது கடுகு எண்ணெயில் செய்கிறது வந்து கேத்துவை பிரீத்தி பண்ணுறதுக்கு, சாப்பாடு தானம் பண்ணுறது அப்படின்றது அங்கே சனி பிரீத்தி ஆவார். ஸோ 2 பேரையும் பிரீத்தி பண்ணுற மாதிரி இருக்கும். இன்னொன்று சில்வர் ரிங்கு போட்டுக்கோங்க, கேத்து கொஞ்சம் பசிஃபை பண்ணுறதுக்கு. மஞ்சள் கலர் பூக்களை வாங்கி ஓடுற தண்ணியில் விடுங்க. இதை விட இன்னொரு சூப்பரான விஷயம் இருக்குங்க. சனி கேத்து ராகு எல்லாரையும் நம்ம வந்து பசிஃபை பண்ணுறதுக்கு டாக்ஸுக்கு சாப்பாடு கொடுங்க. ரோட்டில் இருக்க டாக்ஸுக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபுட்டு கொடுக்கணும், பிஸ்கெட்டு அந்த மாதிரி ஏதாவது கொடுக்கலாம். இல்லை நம்ம வீட்டில் டாக் வளர்க்கலாம். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் டாக் வளர்க்குறது, ரோட்டில் இருக்க டாக்ஸ் கொடுக்கறது, இது முக்கியமான இந்த ஷேடட் பிளானட்ஸ் அசுபர்களை பிரீத்தி பண்ணும், முக்கியமாக சனியை பிரீத்தி பண்ணும், கேதுவையும் பிரீத்தி பண்ணும். ஸோ தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரிஷபம் 2025 இஸ் யோர்ஸ்.
வாழ்த்துக்கள். இப்ப நம்ம ரிஷப ராசி அன்பர்களுக்கு இந்த 2025 எப்படி இருக்க போகுது? ஏன்னா ரிஷபராசி அன்பர்கள் தான் ரொம்ப காவலோடு காத்துட்டு இருக்கிறீங்க. எங்களுக்கு இந்த வருடம் ஒரு நல்ல வளர்ச்சியை தருமா, நல்ல ஒரு மேன்மையான ஒரு வாழ்க்கையை தருமா, ஒரு நல்ல ஒரு நிரந்தரமான ஒரு வருமானம், நிரந்தரமான ஒரு உத்தியோகம், இந்த மாதிரியான நிறைய ஒரு கேள்விகளை கொண்டு இந்த வருடத்துல இந்த ரிஷபராசி அன்பர்கள் தான் நிறைய பேர் காத்துட்டு இருக்கிறீங்க. உங்களுடைய ராசிக்கு அதிபதி சுக்கிரன், அந்த சுக்கிரன் பாத்தீங்கன்னா ஒரு யோகக்காரகன், அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு தனக்காரகன்னே சொல்லலாம். உங்க ராசியிலேயே அந்த தனக்காரகனும் இருக்கிறாரு. அந்த குருன்னு சொல்றவரும் அந்த தனக்காரகன் தான். இந்த வருடத்துல அந்த குருவனுடைய பெயர்ச்சி மார்ச் மாசம் மே மாதத்துல நடக்குது. உங்களுக்கு அது ஒரு பெரிய ரிலீஃப்ங்க. ஏன்னா ரிஷபராசி என்பர்கள் கடந்த காலத்துல, அதாவது கடந்த வருடத்துல நிறைய அவமானங்கள், இந்த குரு பெயர்ச்சியில இருந்து மே மாதத்துல இருந்தே பாத்தீங்கன்னா நிறைய அவமானங்கள், நிறைய தேவையில்லாத துன்பங்கள், விரைய செலவுகள். ஏன்னா அந்த குரு பகவான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு லாபஸ்தானாதிபதி தான். ஆனா அவர் உங்களுடைய ராசிக்கு வந்ததுமே பாத்தீங்கன்னா நிறைய வீண் செலவுகள், விரைய செலவுகள், வருமானம் வருதோ இல்லையோ ஆனா பாத்தீங்கன்னா உங்களுக்கு விரயங்கள் நிறைய இருக்கு. ஆனா சுப விரயங்களும் இருந்துகிட்டே தான் இருந்தது இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு. அதற்கேற்ற வருமானம் தான் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ப்ராப்ளமா இருந்தது. ரிஷபராசி அன்பர்களுக்கு அவர்கள் அதாவது 2024 அவர் ஃபேஸ் பண்ணக்கூடிய முக்கியமான ப்ராப்ளம்ஸ்ல அந்த தேவையான ஒரு வருமானமின்மை. எவ்வளவோ நிறைய செலவுகளை பண்றேன், ஆனா எனக்கு அதற்குண்டான வருமானம் இல்லை அப்படின்றதுதான் இந்த ரிஷபராசி அன்பர்களுடைய ஒரு முக்கியமான ப்ராப்ளமா இருந்தது. இப்போ நம்ம இந்த பலன்கள் 2025 வருடத்திற்கு உண்டான பலன்களை பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு 4 வருட கிரகங்களோடு நம்ம பலன்களை கணித்து சொல்றோம். அந்த 4 வருட கிரகங்கள் என்னென்னலாம் பார்க்கும்போது அந்த குருவாகப்பட்ட அந்த சுப கிரகம், சனியாகப்பட்ட அந்த பாவ கிரகம், ராகு கேது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நிழல் கிரகம், இந்த 4 கிரகங்கள் தான் ஒரு வருட பலன்களை தீர்மானிக்கக்கூடிய ஒரு கிரகங்களாக இருக்க போகுது. இந்த வருட பலன்கள்ல இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த 4 கிரகங்களுமே ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியை தான் கொடுக்க போகுது. ஏன்னா இது நாள் வரைக்கும் நீங்க பட்ட பிரச்சனைகள், நீங்க சந்தித்த அவமானங்கள், நீங்க ஃபேஸ் பண்ண ஒவ்வொரு ஒரு மன உளைச்சல்களுக்கும் ஒரு தீர்வாக தான் இந்த 2025 மிகப்பெரிய ஒரு சவாலான ஒரு வருடமாகவும் இருக்கும் போது. ஏன்னா சில இடத்துல நீங்க கஷ்டப்பட்டு வெளியில வர வேண்டிய ஒரு நேரமாக இருக்கும். சில இடத்துல ரொம்ப ஈஸியா நீங்க அச்சீவ் பண்ண, நீங்க டார்கெட் பண்ண இடத்த ஈஸியா அச்சீவ் பண்ணிட்டு அது நல்ல ஒரு வளர்ச்சியை பண்ணிட்டு நீங்க போய்கிட்டே இருக்கலாம். அந்த மாதிரியும் இருக்கும் இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த 2025. இந்த 2025ல நீங்க மெயினா கவனிக்கக்கூடியது பாத்தீங்கன்னா உங்களுடைய 2ஆம் இடத்துல அந்த குரு பகவான் வருகிறார், தனஸ்தானத்துல வருகிறார், அதுவும் அந்த லாபஸ்தானாதிபதி. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு இந்த வருடம் கையில பணம் நிக்க போகுது. எவ்வளவுதான் நீங்க செலவு பண்ணாலும் ஒரு அமௌண்ட் ஆஃப் தொகை வந்து உங்களுக்கு கையில ஒரு சேமிப்பா இருக்க போகுது. 2ல குரு இருந்தாச்சுனாலே போறோம், நீங்க இந்த வருடத்தை பத்தி நீங்க கவலையே பட வேண்டாம். உங்க கையில பணம் நல்ல ஒரு புழங்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அதே சமயத்துல நல்ல ஒரு வசதி வாய்ப்புகளும் வரதுக்குண்டான ஒரு நேரமாக இருக்கும். சில பேர் போன வருஷம் வேலையே இல்லாம இருந்திருக்கலாம், நிறைய ஒரு பிரச்சனைகளை சந்திச்சிருக்கலாம். அந்த வேலைக்காக நீங்களும் நாய்படாத பாடுபட்டிருப்பீங்க. என்னடா இது நமக்குன்னு ஒரு வேலை கிடைக்க மாட்டேங்குதே அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு போன வருஷமே வந்திருக்கும். நமக்கு அடுத்த வருஷமாவது ஒரு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்குமா, நல்ல வருமானத்தோட கிடைக்கணும். அதுதாங்க இந்த ரிஷபராசி அன்பர்கள் எதிர்பார்க்கிற ஒன்றே ஒன்று. ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி அந்த சுக்கிரன் எப்போதுமே அந்த ஒரு வருமானத்தின் பேஸ் பண்ணி தான் நீங்க உங்களுடைய லைஃபோடைய பிளானே போடுவீங்க. அப்படி இருக்கும்போது இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு அந்த வருமானம்ன்றது போதுமானதாக தான் இல்லை. கடந்த ஒரு 2 வருடங்களாக பாத்தீங்கன்னா அந்த, ஏன்னா உங்களுடைய ராசியிலேயே பாத்தீங்கன்னா ராசிக்கு 12ஆம் இடத்துல ராகு இருந்தாரு, குருவோட சேர்ந்து இருக்கும் போது அதற்குண்டான வருமானமும் வரல, விரயத்துல இருந்தாரு, அதனால வரல. கடந்த 2 வருடங்களாக இந்த ரிஷபராசி என்பர்கள் அந்த வருமானத்திற்காக ரொம்ப ஏங்கிட்டு இருக்கிறீங்க. இது எல்லாமே அந்த 2025 வந்து உங்களுக்கு ஒரு பொக்கிஷம் மாதிரி. நீங்க இந்த வருடத்துல நல்ல ஒரு பிளான் பண்ணி எதெல்லாம் தட்டணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ கண்டிப்பா ஒரு குறி வச்சு அதை எடுத்து தூக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சி இருக்க போது. சில பேர் தொழில்ல ஒரு மாற்றம் செய்யணும்னு நினைச்சிருப்பீங்க. ஏன்னா நல்ல ஒரு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், நல்ல அந்த ஒரு பிசினஸ்லயே நல்ல ஒரு
எக்ஸ்பீரியன்ஸ்டா இருப்பீங்க. நான் இன்வெஸ்ட் பண்ணி இன்னும் ஒரு பிரான்ச்சஸ் இன்னும் ஒரு இதெல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா கம்ப்ளீட்டா அது உங்களுக்கு அஃபோர்டபுளா இருக்கும். ஏன்னா உங்களுக்கு அது வந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்போது அந்த குருவும் உங்களுக்கு 2ஆம் இடத்துல வரும்போது நீங்க நினைச்ச மாதிரி உங்களுடைய தொழில் அமைவதற்குண்டான ஒரு காரணமாக இருக்க போகுது. அது இல்லாம நீங்க ஃப்ரெஷ்ஷா தொழில் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா எப்போதுமே பாத்தீங்கன்னா இந்த ரிஷபராசி என்பவர்கள் கொஞ்சம் லோ இன்வெஸ்ட்மெண்டோட, அதே சமயத்துல அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ல ரொம்ப கடன் வாங்காம, கடன்லாம் வாங்காதீங்க. இன்வெஸ்ட்மெண்ட்னா உங்க கையில பணம் இருக்கா, இருந்ததுன்னா தாராளமா அதுல கொஞ்சம் ஒரு 30% ஆஃப் அமௌண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. சேஃபர் சைடு எப்போதுமே வச்சுக்கணும் நீங்க ரிஷபராசி என்பர்கள். அது இல்லாம நீங்க கடன் வாங்கி நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா தயவு செய்து அதை பண்ணாதீங்க. ஏன்னா உங்களுடைய 4ஆம் இடத்துல அந்த கேது பகவான் வர்றாரு. அதனால சொத்துக்கள்லாம் இழக்கக்கூடிய ஒரு சில அபாயங்கள்லாம் வந்துடும். அதனால கடன் வாங்கி எதுவும் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தயவு செய்து இந்த வருடத்துல பண்ணாதீங்க. கையில சஃபிஷியண்டா பணம் இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமா பண்ணலாம். இல்ல என்கிட்ட சஃபிஷியண்டா பணமும் இல்ல, நான் இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ண முடியாது, நான் ஒரு கன்சல்டன்சி பிசினஸா ஆரம்பிக்கலாமா, சர்வீஸ் ஓரியன்டட் பிசினஸா ஆரம்பிக்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா தாராளமா ஆரம்பிக்கலாம். ஆனா வந்து அதுல முழு கவனத்தோடு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. ஏன்னா 11ஆம் இடத்துல அந்த சனி பகவான் இருக்கிறதுனால உங்களுக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப கவனத்தோடு இருக்கும். சனி பகவான் எந்த இடத்துல இருந்தாலும் எல்லா ராசி என்பவர்களும் அவருடைய பார்வை மட்டும்தான் இருக்கணும் தேவையில்லை. அவர் எந்த இடத்துல இருக்கிறாரோ அந்த இடத்திற்குண்டான பலன்களை அவர் கொடுத்துக்கிட்டே இருப்பார். இந்த ரிஷப லக்ன அன்பர்களும் இந்த பலன்கள் முழுவதுமா பொருந்தும். இந்த 2025 இந்த ரிஷப லக்ன அன்பர்களும் ரிஷப ராசி அன்பர்களுக்கும் ரொம்ப கவனமா உங்களுடைய தொழில்ல பாத்தீங்கன்னா ரொம்ப எளிமையா கடைபிடிக்கணும். அதே சமயத்துல ரொம்ப நீங்க அது ஒரு தாம் தூம்னு நிலைமைக்கு எடுத்துட்டு போக கூடாது. நீங்க சம்பாதிக்கிற பணத்துல வெளியில யாருக்கும் சொல்லக்கூடாது. ஏன்னா கடந்த 2-3 வருடங்களாக இந்த மாதிரி சொல்லிதான் நீங்க அதிகமான ஒரு பணத்தை இழந்தீங்க, வருமானத்தை இழந்தீங்க. மற்றவர்களுடைய திருஷ்டியே பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய இருக்கு ரிஷபராசி என்பவர்களுக்கு. அதனால வெளியில ரொம்ப பிரபகண்டா படுத்தாம நீங்க வரக்கூடிய பணத்தை வந்து ரொம்ப சேமிப்பா வச்சுக்கோங்க. இல்ல இன்வெஸ்ட்மெண்ட் லேண்ட்ல, ப்ராப்பர்ட்டில, இல்ல வேற ஏதாவது இன்சூரன்ஸ்ல அந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், குழந்தைங்க பேர்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமா இந்த காலத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா குருன்றது குழந்தைக்காரர்களும் கூட. அவங்க மேல, குழந்தைகள் மேல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா அது பல மடங்கு ஆகிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பாக தான் இந்த 2025 ரிஷபராசி என்பவர்களுக்கு இருக்க போது. அரசாங்கத்துல உத்தியோகத்துல இருக்கிறவங்க நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல உங்களுக்கு டிரான்ஸ்பர் நீங்க விருப்பப்பட்டபடி கிடைக்கும். சில பேருக்கு தானாகவே வரும், அந்த விருப்பம் இல்லாமலேயும் இருக்கும். அதனால கொஞ்சம் நீங்க அதை மாத்திரம் கொஞ்சம் உங்களுக்கு சூழ்நிலைக்கு தகுந்தவாறு மாத்திக்கோங்க. இதுதான் எனக்கு நடக்கணும், அதெல்லாம் நடக்கக்கூடாது அப்படின்ற மாதிரியான ஒரு மைண்ட் செட்டை எடுத்துட்டு எப்படி போகுதோ அது மாதிரி நம்ம வளைஞ்சு போய்க்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு மைண்ட் செட்டை வச்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு 2025 ஒரு மிக அற்புதமான, ஒரு மகிழ்ச்சியான, ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வருடமாக தான் இருக்க போது இந்த ரிஷப ராசி. அடுத்து ரிஷப லக்ன அன்பர்களுக்கு, லக்ன அன்பர்கள் நீங்க ரிஷப லக்னமா இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த பலன்கள் எல்லாமே உங்களுக்கு பொருந்தக்கூடியதாக இருக்கும். ராசின்னு சொல்லும் போது உங்களுடைய சிந்தனை சார்ந்தது, அதாவது உங்களுடைய மனநிலை எப்படி இருக்க போகுது இந்த வருடம். நிறைய சேமிப்பை நோக்கி பயணிக்க போறீங்க, நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்டை நோக்கி பயணிக்க போறீங்க, நல்ல தொழில்ல வளர்ச்சியா இருக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணத்தை நோக்கி பயணிக்க போறோம். உங்களுடைய எண்ணங்கள் இந்த 2025 இந்த மாதிரி தான் இருக்கும். லக்னம்ன்றது உங்களுடைய அறிவு சார்ந்த ஒன்று. அடுத்து அந்த ஜாதகரை சார்ந்தது. நீங்க இதுதான் டார்கெட் பண்ண போறீங்க, கண்டிப்பா அந்த டார்கெட் அச்சீவ் ஆக போகுது இந்த வருடத்துல. இந்த மாதிரி தான் நீங்க அதை பிரிச்சு பார்க்கணும். அதுல தசா புத்தி உங்களுக்கு எந்த மாதிரியா இருக்கு. சில பேருக்கு பாத்தீங்கன்னா சூரிய தசை சந்திர புத்தி நடக்கும். இந்த சூரிய தசை சந்திர புத்தி இந்த 2 கிரகங்களுமே பாத்தீங்கன்னா மாத கிரகங்கள். அப்படி இருக்கும்போது இந்த தசை இந்த வருடத்துல உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு அந்த மாத கிரகங்களுடைய தசாபுத்தி முடிகிற வரைக்கும் ஒரு இடமாற்றம் இருந்துகிட்டே இருக்கும், ஒரு தற்காலிகமான ஒரு சூழ்நிலை இருந்துகிட்டே இருக்கும். வருட கிரகங்களுடைய தசாபுத்தி வரும்போதுதான் உங்களுக்கு ஒரு நிரந்தர ஒரு வருமானம், நிரந்தர ஒரு வேலை வாய்ப்பு, நிரந்தரமான ஒரு வளர்ச்சின்றது உங்களுக்கு இருக்கும் இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு.